ನಾವೆಲ್ಲ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯ, ಹಲ್ಲೆಲೂಯ, ಹಲ್ಲೆಲೂಯ. ಈ ದಿನದಲ್ಲಿ ಬಂದಿರುವಂಥ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನೂ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ವಂದಿಸುತ್ತೇನೆ. ದೇವರು ತಾಮೇ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಈಗಲೂ ಸಹ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಶ್ರೀಲಂಕಾದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುವಂಥ, ಶ್ರೀಲಂಕಾದಿಂದ ಬಂದಿರುವಂಥ ಪಾಸ್ ವಸಂತ್ ಕುಮಾರಯ್ಯ ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ನಿಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ಅವ್ರು ಗೊತ್ತು. ನೀವು ಕೂತ್ಕೊಳ್ಳಿ, ನಿಮ್ಮನ್ನ ಕರಿತೀನಿ ಅಂದೆ. ಏನು ಬೇಡ, ನಾನು ಬಂದು ನಿಂತ್ಕೋತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ದೇವರು ಅವ್ರನ್ನ ಆಶ್ರಯಿಸಲಿ, ಅವ್ರಿಗೆ ಉಪಯೋಗ ಮಾಡಲಿ. ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳೋಣ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்பி என்னத்தை சொன்னாரோ தெரியாது, நமக்கு விளங்கலை. என்னத்தையோ சொல்லிட்டு போனார். மறுபடியும் இந்த காலை வேளையிலே ஒரு ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே மிக மிக மகிழ்ச்சி. ಮತ್ತೆ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸೋದು ತುಂಬ ಸಂತೋಷ. போதரையாவை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. எத்தனை பேருக்கு நீ ஞாபகம் இருக்கோ தெரியல. ஞாபகம் இருக்கிறவங்க கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் பேராவது எங்களை ஞாபகம் வச்சிருக்கீங்க. ನೆನ್ಪಿಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? ரைட், ஓகே. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கத்தக்கதாக ದಿವಸದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸೋಣ. நாங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை குறித்து தியானிக்க போறோம். ದೇವರ ಅಭಿಷೇಕವನ್ನು ಕುರಿತು ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகத்திலே, ಇವತ್ತು ಕ್ರೈಸ್ತ ಸಮುದಾಯದಲ್ಲಿ இந்த தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு, ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ದೇವರ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ பலவிதமான முறைமைகளை பின்பற்றுகிறார்கள். ಹಲವಾರು ಪಾರಂಪರ್ಯವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾರೆ. இன்றைக்கு மறந்து போகிறார்கள். ಇವತ್ತು ಮರೆತು ಹೋಗ್ತಾರೆ. தேவன் எங்களுக்கென்பதாக முறைமைகளை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಎಂಬುದಾಗಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த முறைமைகளை மறந்து செயற்படுகிற ஒரு கிறிஸ்தவ சமூகம் இப்பொழுது எழும்பிக் கொண்டிருக்கிறது. ಕಾರ್ಯವನ್ನು ಮರೆತು ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇರುವ ಕ್ರೈಸ್ತರು ಇವತ್ತೇ ಇದ್ದಾರೆ. நான் இந்தியா இந்த முறை வந்த உடனே முதலாவது கேள்விப்பட்ட ஒரு விடயம், ನಾನು ಭಾರತಕ್ಕೆ ಬಂದ ತಕ್ಷಣ ಮೊದಲನೇದಾಗಿ ಕೇಳಿದಂತ ಕಾರ್ಯ, தன்னுடைய இரண்டாவது மனைவியுடன் ஒரு புதிய சபையை ஒருவர் ஆரம்பித்திருப்பதாக, ತನ್ನ ಎರಡನೇ ಹೆಂಡತಿಯೊಂದಿಗೆ ಹೊಸ ಸಭೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அதற்கு முதல் மனைவியை விவாகரத்து செய்து இரண்டாவது மனைவியோடு சபை ஆரம்பித்திருக்கிறார். ಮೊದಲನೇ ಹೆಂಡತಿಯನ್ನು ಡೈವರ್ಸ್ ಮಾಡಿ ಎರಡನೇ ಹೆಂಡತಿಯೊಂದಿಗೆ ಅವರು ಸಭೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾರೆ. அதனுடைய முதல் நாளிலே 500 விசுவாசிகள் அதிலே கலந்து கொண்டார்களாம். ಅದರ ಮೊದಲನೇ ದಿವಸದ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ 500 ವಿಶ್ವಾಸಿಗಳು ಭಾಗವಹಿಸಿದ್ದಾರೆ. அதன் பிறகு பலர் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கூட்டங்களுக்கு போகிறதாக கேள்விப்பட்டு மிகவும் கவலைப்பட்டேன். ಅದಾದ ಮೇಲೆ ಅನೇಕ ಸಾವಿರದಷ್ಟು ಜನರು ಆ ಕೂಟಕ್ಕೆ ಹೋಗೋದಾಗಿ ನಾನು ಕೇಳಿದೆ. எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேட வேண்டும், கிடைக்க வேண்டும் என்று தான் போகிறார்கள். ಎಲ್ಲರೂ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಸಿಗಬೇಕು ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ಹೋಗ್ತಾರೆ. ஆனால் முறைமைகள் பிழைக்கிறதை மறந்து போகிறார்கள். ಆದರೆ ಆ ಕರ್ತವ್ಯಗಳನ್ನು ಹಿಂಬಾಲಿಸೋದನ್ನು ಮರೆತು ಹೋಗ್ತಾರೆ. தேவன் நமக்கென்பதாக நியமங்களை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಯಮಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நமக்கென்பதாக ஒரு சில முறைமைகளை கையாள கொடுத்திருக்கிறார். ನಮಗೆ ಎಂಬುದಾಗಿ ಕೆಲವು ಕರ್ತವ್ಯಗಳನ್ನು ನಾವು ಕೈಗೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. எப்படியாவது பிரசன்னத்தை தேடி விடலாம் என்று தவறான முறையிலே போகிற அநேக கிறிஸ்தவ உலகத்திலே இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗುವಂತ ಜನರನ್ನು ಇವತ್ತು ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ரோம் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ಪೌಲ್ ಅಪೊಸ್ತಲನು ಹೇಳ್ತಾರೆ, வஞ்சகத்தினாலாவது எப்படியாவது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதாக. ಯಾಗಾದರೂ ಮಾಡಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ஆனா அதே பவுல் சொல்லுகிறார், ಅದೇ ಪೌಲನು ಹೇಳ್ತಾರೆ, நான் பிரசங்கித்த இந்த செய்தியை நானே வந்து மாறி தவறாக சொன்னால் நீங்கள் அதை நம்ப கூடாது. ನಾನೇ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿರುವ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಮತ್ತೆ ಬಂದು ನಾನೇ ತಪ್ಪಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡೋದಾದ್ರೆ ಅದನ್ನು ನೀವು ನಂಬಬಾರದು. ஏனென்றால் இந்த உலகத்திலே மாறாத ஒன்றே ஒன்று தேவனும் அவருடைய சுவிசேஷமும். ಯಾಕೆಂದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬದಲಾಗದೇ ಇರೋದು ದೇವರು ಮತ್ತು ಅವರ ಸುವಾರ್ತೆಯು ಮಾತ್ರ. இந்த உலகத்திலே எல்லாம் மாறி போய்விடும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಬದಲಾಗಿ ಹೋಗುತ್ತೆ. வானம் மாறும், பூமி மாறும், இயற்கை மாறும், நான் மாறுவேன், நீங்கள் மாறுவீர்கள், எங்களுடைய மனைவி மாறும், கணவன் மாறும், பிள்ளைகள் மாறும், எல்லாம் மாறக்கூடியவைகள். ಆಕಾಶ ಮಾತ್ರ ಬದಲಾಗುತ್ತೆ, ಭೂಮಿ ಬದಲಾಗುತ್ತೆ, ನಾವು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಬದಲಾಗಬಹುದು. ஆனால் மாறாத ஒன்றே ஒன்றுதான், அது தேவனும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளும். ಬದಲಾಗದೇ ಇರೋದು ದೇವರು
ದೇವರು ಮತ್ತು ಅವರು ಕೊಟ್ಟಿರುವ ಈ ವಾಕ್ಯವು அவர் இப்பொழுது ஒன்றும் அப்பொழுது ஒன்றும் சொல்ல மாட்டார். ಅವರು ಇವಾಗೊಂದು ಅವಾಗೊಂದು ಹೇಳೋದಿಲ್ಲ. எப்பொழுது சொன்னாரோ அதை எப்பொழுதும் கடைபிடிக்க விரும்புவார். ಯಾವಾಗ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಅದನ್ನೇ ಅವರು ಹಿಂಬಾಲಿಸ್ತಾರೆ. அவர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தால் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ನಾನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿರೋದಾದ್ರೆ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. ஆனால் நீ இதை செய்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொன்னால் அதை செய்தால் தான் அதையும் கொடுப்பார். ಇದನ್ನ ಮಾಡಿದ್ರೇನೆ ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಾದ್ರೆ ಅದನ್ನ ಮಾಡಿದ್ರೇನೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. நம்மால் தானே பாவம் தானே அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். ಇದು ನಮ್ಮವರು ತಾನೇ ಪಾಪ ತಾನೇ ಹಾಗೆಲ್ಲ ಮಾಡೋದು. ஏதோ நம்மளை நம்பி வந்துட்டான் பொழைச்சிட்டு போடா அந்த விளையாட்டுலாம் நம்ம ஆளுகிட்ட இல்ல. ಏನೋ ಬಂದ್ಬಿಟ್ಟ ನಂಬಿ ಬಂದ ಹೇಗೋ ಬದುಕಿ ಹೋಗ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲ. ஏனென்றால் நம் ஆண்டவர் லஞ்சம் வாங்காத தேவன். ಯಾಕೆಂದ್ರೆ ನಮ್ಮ ದೇವರು ಲಂಚವನ್ನು ಪಡೆಯದೇ ಇರುವ ದೇವರು. யாரிடத்துல இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ சபைகள் சொல்லுது செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு காணிக்கையும் தசம பாகம் கொடுத்தா தப்பிடலாம் அப்படின்னு. ಮಾಡೋದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿ ಕಾಣಿಕೆ ದಶಮ ಭಾಗವನ್ನು ಕೊಟ್ರೆ ತಪ್ಪಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஏன்னா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட தசம பாகத்துல தான் ஊழியம் போகுது. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರ ದಶಮ ಭಾಗದಲ್ಲೇ ಸೇವೆ ನಡೀತಾ ಇದೆ. தேவனுடைய ராஜ்யம் அவங்க கொடுக்கிற காணிக்கையில தான் போகுதுன்னு மக்களுடைய நினைப்பு கொஞ்சம் இருக்குது. ದೇವರ ಸಭೆಯು ಅವರು ಕೊಡುವ ಕಾಣಿಕೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಡೀತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರ ನೆನಪಿದೆ. சங்கீதம் 50 அவர் இப்படி சொல்லுகிறார். ಕೀರ್ತನೆ 50 ಅವರು ಹೀಗೆ ಹೇಳ್ತಾರೆ. சங்கீதம் 50 ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. ಕೀರ್ತನೆ 50 ಒಂದು ಒಳ್ಳೆಯ ವಾಕ್ಯವಿದೆ. அவர் இப்படி சொல்லுகிறார், வாசிப்போம். ಅವರು ಹೀಗೆ ಹೇಳ್ತಾರೆ. எடுத்தவர்கள் சொல்லுங்க, வாசிங்க. 9வது வசனம், 9ನೇ ವಾಕ್ಯ, 59. பன்னிரெண்டாம் வசனம். ಆದರೂ ನಿಮ್ಮ ಮನೆಗಳಿಂದ ನನಗೆ ಓರಿ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ನಿಮ್ಮ ದೊಡ್ಡಿಗಳಿಂದ ಓತಬೇಕಾಗಿಲ್ಲ. ನನಗೆ ಹಸಿವೆ ಇದ್ದರೆ ನಿಮಗೆ ತಿಳಿಸುವುದಿಲ್ಲ, ಲೋಕವು ಅದರಲ್ಲಿರುವುದೆಲ್ಲವೂ ನನ್ನದಲ್ಲವೇ. சரி, 12 வாசிட்டாங்களா? நான் பசியா இருந்தால் அது வாசிட்டாங்களா? வாச்சாச்சு. ஓகே. சோ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நம்பி இல்லடாப்பா, ನಾನು ನಿನ್ನನ್ನು ನಂಬಿ ಇಲ್ಲ. இந்த வானமும் பூமியும் அதின் நிறைவும் எல்லாம் என்னுடையவைகள். ಆಕಾಶ ಭೂಮಿ ಅದರ ಸಂಪೂರ್ಣತೆಯು ನನ್ನಿಂದ ಆದವು. என்னுடைய தேவைக்காக நான் உன்னிடத்தில் வருவதில்லை. ನನ್ನ ಅವಶ್ಯಕತೆಗೋಸ್ಕರ ನಾನು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರೋದಿಲ್ಲ. நான் உனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காகவும் சுகத்துக்காகவும் என்னுடைய ராஜ்யம் வளருவதற்காகவும் நீ செய்ய வேண்டியது சின்ன ஒரு தொகை, அவ்வளவுதான். ನನ್ನ ರಕ್ಷಣೆಗೋಸ್ಕರ, ನನ್ನ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬರೋದಕ್ಕೋಸ್ಕರ ನೀನು ಮಾಡುವಂತ ಒಂದು ಚಿಕ್ಕ ಕರ್ತವ್ಯ. இன்றைக்கு மக்கள் நினைக்கிறார்கள், ಮಕ್ಕಳು ಅನ್ಕೋತಾರೆ, இந்த வார்த்தையிலே அவர் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக் கொள்வார் என்பதாக. ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ, ಸಂದರ್ಭಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ತನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அப்படி நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு தியானித்து கர்த்தர் எங்களுக்கு பேசுகிறதுக்கு செவி கொடுக்க போகிறோம். ಹಾಗೆ ನಡೆದ ಸಂಭವವನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ ದೇವರನ್ನು ಕುರಿತು ಮಾತಾಡೋಣ. கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಸಭೆಗೆ ಮಾತಾಡೋದನ್ನು ಕಿವಿ ಉಳ್ಳವನು ಕೇಳಲಿ. தாவீது இப்பொழுது ராஜாவாக மாறினார். ದಾವೀದನು ಇವಾಗ ಅರಸನಾಗಿ ಬದಲಾದ. எங்களுக்கு தெரியும், இஸ்ரவேலிலே முதல் ராஜா சவுல். ಇಸ್ರಾಯೇಲಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಅರಸನು ಸೌಲನು. இந்த சவுல் தேவனால் புறக்கணிக்கப்பட்டான். ಈ ಸೌಲನು ದೇವರಿಂದ ತಿರಸ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟವನು. ஆகையினாலே தேவனுக்கு பிரியமானவன், தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்படுகிற தாவீதை ஆண்டவர் ராஜாவாக்கினார். ಆದ್ದರಿಂದ ದೇವರು ತನಗೆ ಪ್ರಿಯವಾದವನು, ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕವನಾದಂತ ದಾವೀದನನ್ನು ಅರಸನಾಗಿ ಮಾಡಿದ. சவுலுக்கும் தாவீதுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது. ಸೌಲನಿಗೂ ದಾವೀದನಿಗೂ ದೊಡ್ಡ ವ್ಯತ್ಯಾಸವಿತ್ತು. சவுல் மிகவும் தாழ்மையானவன். ತಾಳ್ಮೆಯಾದವನು, தனக்கு புகழை தேடாதவன், ತನಗೆ ಹೊಗಳನ್ನು ಹುಡುಕಿಕೊಳ್ಳದೇ ಇರುವವನು. ஆனால் எப்பொழுது அவன் ராஜ்யபாரத்துக்கு வந்தானோ, ಯಾವಾಗ ಅವನು ರಾಜ್ಯಭಾರಕ್ಕೆ ಬಂದು அங்கே தனக்கென்பதாய் ஒரு தூப ஸ்தம்பத்தை ஸ்தாபிக்க ஆரம்பித்தான். ತನಗೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಧೂಪ ಸ್ತಂಭವನ್ನು ಅವನು ಪ್ರಾರಂಭಿಸಿದ. ஆகையினாலே அவன் சாமுவேலுக்காக காத்திருக்காமல் ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை தானே செய்து அவன் பெரியவனாக மாறினான். ಸಾಮುವೇಲಗೋಸ್ಕರ ಕಾದಿರದೆ ಯಾಜಕನು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯ
ಕಾರ್ಯವನ್ನು ತಾನೇ ಮಾಡಿದ. கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் போனான். ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಡದೆ ಹೋದ. ஒரு சந்தர்ப்பத்திலே சாமுவேலை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த தேசத்திலே போய் அங்கே இருக்கிற அத்தனை ஜனங்களையும் மிருகங்களையும் அழித்து விடு என்பதாக. ಒಂದು ಸಾರಿ ಸಾಮುವೇಲನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಸೌಲನಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ಅಲ್ಲಿರುವ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಅವರನ್ನೆಲ್ಲ ನಾಶಪಡಿಸು. ஆனால் அவனோ ஒன்றையும் எல்லாவற்றையும் அழிக்காமல் கொஞ்சம் ஆடுகளையும் கொஞ்சம் மாடுகளையும் தன்னுடைய தேவைக்காக கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ಅವನು ಎಲ್ಲವನ್ನು ನಾಶಪಡಿಸದೆ ಸ್ವಲ್ಪ ಕುರಿ ದನವನ್ನು ತನಗೋಸ್ಕರ ತಂದು ಇಟ್ಟುಕೊಳ್ತಾನೆ. அப்பொழுது சாமுவேல் மறுபடியும் ஒரு விசிட்டிங் போய் வீட்டுல கேட்கிறாரு. ಸಾಮುವೇಲ್ ಮತ್ತೆ ಅವನನ್ನು ಹೋಗಿ ಕೇಳ್ತಾರೆ, எப்படிப்பா யுத்தம் நல்லா இருந்ததா? ಯುದ್ಧ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿತ್ತ? சூப்பர், நாங்க வென்றுட்டு வந்துட்டோம். ನಾವು ಗೆದ್ದು ಬಂದಿದ್ದೇವೆ. எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்களா? ಎಲ್ಲವನ್ನು ನಾಶ ಮಾಡಿದ್ರ? ஓ, எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். ಎಲ್ಲವನ್ನು ನಾಶ ಮಾಡಿದ್ದೇವೆ. அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே ಇಬ್ರು ಮಾತಾಡ್ತಾ ಇರುವಾಗಲೇ அப்படின்னு ஒரு சத்தம் மே ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಕೂಗನ್ನು ಕೇಳ್ತಾರೆ. அப்ப சாமுவேல் கேக்குறான். ಆಗ ಸಾಮುವೇಲ್ ಕೇಳ್ತಾರೆ, ஆமா என் காது கேக்குதே, இந்த சத்தம் என்னன்னு கேக்குறான். ನನ್ನ ಕಿವಿ ಕೇಳ್ತಾ ಇರುವ ಈ ಶಬ್ದ ಏನು? அதுக்கு அவன் சொல்றான், ಅದಕ್ಕೆ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, இல்ல உங்க ஆண்டவருக்கு பலி எதுவும் செலுத்த வேண்டி வந்தா? ಇಲ್ಲ, ನಿಮ್ಮ ದೇವರಿಗೆ ಬಲಿ ಏನಾದ್ರೂ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ. அப்போ உனக்கு ஆண்டவர் எங்க போனாரு? ಆಗ ನಿನಗೆ ದೇವರು ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು? யாருக்கு ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டி வந்தா வருன்னு கொஞ்சம் நல்ல ஆடுகளை கொண்டு வந்து, ಸ್ವಲ್ಪ ಕುರಿಗಳನ್ನ ದೇವರಿಗೆ ಬಲಿ ಕೊಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ತಂದಿದ್ದೇನೆ. என்னத்தை கொண்டு வந்தாராம்? ಏನನ್ನ ತಂದಿದ್ದಾರೆ? தேவன் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, எனக்கு தேவைனா பசியா இருந்தா நான் உங்ககிட்ட கேட்க ನಾನು மாட்டேன். ಹಸುವಿನಿಂದ ಇದ್ರೆ ನಾನು ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುವುದಿಲ್ಲ. இவன் சொல்றான், ಇವನು ಹೇಳ್ತಾನೆ, நான் தேவனுக்கு சாப்பாடு கொடுக்க கொண்டு ನಾನು ದೇವರಿಗೆ வந்தேன். ಊಟವನ್ನು ಕೊಡ್ತೇನೆ. ஆண்டவர் சொல்றார், நான் இவனை ராஜாவாக ஏற்படுத்தின நிமித்தம் என்ன செஞ்சனாம்? ನಾನು மனஸ்தாபப்படுகிறேன். ನಾನು ಇವನನ್ನು ಅರಸನಾಗಿ ಮಾಡಿದಕ್ಕೆ ಮನಸ್ತಾಪ ಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஆகையினாலே சவுலுடைய வாழ்க்கையில இப்படியான ஒரு சில சிக்கல்கள் இருந்தபடினாலே ಜೀವನದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ ಕೆಲವೊಂದು ಇಕ್ಕಟ್ಟುಗಳಿತ್ತು. தேவன் என்ன செய்தார்? ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? தாவீது என்பவனை ஏற்படுத்தினார். ದಾವೀದನು ಎಂಬುವನು ಏರ್ಪಡಿಸಿದ್ರು. இந்த தாவீது என்பவன், ಈ ದಾವೀದು ಎಂಬುವನು தேவனுடைய அந்த பொறுப்பை ஏற்பட்ட உடனே முதல் வேலையாக ஒரு வேலையை செய்கிறான். ದೇವರ ಜವಾಬ್ದಾರಿ ಅವನಿಗೆ ಬಂದ ಮೇಲೆ ಅವನು ಮೊದಲನೇದಾಗಿ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. அந்த வேலை என்னவென்றால், ಆ ಕೆಲಸ ಏನು ಅಂದ್ರೆ 2 சாமுவேல் 2 ಸಾಮುವೇಲ್ 6ஆம் அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனத்தை வாசிப்போம். 6:1. அந்த அதிகாரம், பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாய் இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பால யூதாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அது கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டில் இருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் ஆகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். போதும், அடுத்து வாசிங்க. ಅನಂತರ ದಾವೀದನು ಇಸ್ರಾಯೇಲರಲ್ಲಿ 30,000 ಮಂದಿ ಶ್ರೇಷ್ಠ ಸೈನಿಕರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು ದೇವರ ಮಂಜೂಷವನ್ನು ತರುವುದಕ್ಕಾಗಿ ಅವರೆಲ್ಲರ ಸಹಿತ ಯಹೂದ ದೇಶದ ಬಾಳ ಎಂಬಲ್ಲಿಗೆ ಹೋದನು. ಆ ಮಂಜೂಷವು ದೇವನಾಮದಿಂದ, ಅಂದರೆ ಕೆರೂಬಿಯರ ನಡುವೆ ಆಸೀನನಾಗಿರುವ ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನ ನಾಮದಿಂದ ಪ್ರಸಿದ್ಧವಾದದ್ದು. ಅವರು ದೇವರ ಮಂಜೂಷವನ್ನು ಗುಡ್ಡದ ಮೇಲಿರುವ ಅಭಿನಾದಾಬನ ಮನೆಯಿಂದ ಹೊರಗೆ ತಂದು ಅದನ್ನು ಒಂದು ಹೊಸ ಬಂಡಿಯ ಮೇಲೆ ಏರಿಸಿದರು. ಅಭಿನಾದಾಬನು ಮಕ್ಕಳಾದ ಉಜ್ಜಿಯನು ಅಹಿಯೋಮನು ಬಂಡಿಯನ್ನು ಓಡಿಸಿದರು. இப்பொழுது இந்த தாவீது ஒரு முயற்சி எடுக்கிறான். ಈಗ ಈ ದಾವೀದನು ಒಂದು ಪ್ರಯತ್ನವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. இவன் தேவனுடைய பெட்டியை மறுபடியும் கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறான். ದೇವರ ಮಂಜೂಷವನ್ನು ಮತ್ತೆ ತರೋದಕ್ಕೆ ಅವನು ಪ್ರಯತ್ನವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. தாவீதுக்கு தெரியும், ದಾವೀದನಿಗೆ ಗೊತ್ತು, தேவ பிரசன்னம் இல்லாமல் ராஜ்யத்தை கொண்டு போக முடியாது. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇಲ್ಲದೆ ರಾಜ್ಯವನ್ನು ಕೊಂಡು ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சவுலுக்கு இது தேவைப்படவில்லை. ಸೌಲನಿಗೆ ಇದರ ಅವಶ್ಯಕತೆ ಇರಲಿಲ್ಲ.
சவுல் தன்னுடைய உயரத்தையும் தன்னுடைய வெயிட்டையும் அவன் யோசித்து ராஜ்யபாரம் நடத்தினான். ಸೌಲನು ತನ್ನನ್ನು ಕುರಿತು ಅವನ ರಾಜ್ಯಭಾರವನ್ನು ಮಾಡಿದ. ஆனால் தாவீதோ வென்றால் ಆದರೆ ದಾವೀದನು தேவ பிரசன்னம் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற அசையாத நம்பிக்கை ದೇವರ கொண்டிருந்தான். ಪ್ರಸನ್ನತೆ ಇಲ್ಲದೆ ಏನನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಕದಲುವುದಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವಂತ ನಂಬಿಕೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದ. ஆகையினாலே முதல் வேலையாக அவன் செய்கிறது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும். ಆದ್ರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಅವನು ಮಾಡೋದು ದೇವರ ಮಂಜೂಷದ ಪೆಟ್ಟಿಯನ್ನು ಕೊಂಡು ಬರೋದು. ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டி ஏன் பெலிஸ்தரிடத்திலே போனது? ಆದ್ರೆ ಈ ಮಂಜೂಷದ ಪೆಟ್ಟಿ ಯಾಕೆ ಫಿಲಿಸ್ತೀಯರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಯಿತು? யாரோ ஒருவர் செய்த தவறு நிமித்தம், ಯಾರೋ ಒಬ್ಬರು ಮಾಡಿದ ತಪ್ಪಿನ ನಿಮಿತ್ತ, யாரோ ஒரு குடும்பம் செய்த தவறு ಯಾವುದೋ நிமித்தம் ಒಂದು ಕುಟುಂಬ ಮಾಡಿದ ತಪ್ಪಿನ ನಿಮಿತ್ತ தேவ பிரசன்னம் அந்த இடத்தை விட்டு, அந்த நகரத்தை விட்டு, அந்த தேவாலயத்தை விட்டு வெளியே போனது. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಆ ನಗರವನ್ನು ಬಿಟ್ಟು ಆ ದೇವರ ಆಲಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಹೋಯಿತು. இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களிலே தேவ பிரசன்னம் இல்லையா? ಇವತ್ತು ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇಲ್ವಾ? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவ பிரசன்னம் இல்லையா? ವೈಯಕ್ತಿಕವಾದ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇಲ್ವಾ? நாம ஆரம்பத்தில் இருந்த அந்த அபிஷேகமான ஆசீர்வாதமான ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கும் இல்லையா? ಆರಂಭದಲ್ಲಿ ಇದ್ದ ಅಭಿಷೇಕವಾದ ಆಶೀರ್ವಾದವಾದ ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವನ ಇವತ್ತಿಲ್ವಾ? பேலியாளின் பிள்ளைகள் நம் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்களா என்று தேடி பார்க்க வேண்டும். ಓ, ಬೇರೆ ಅನ್ಯ ಜನರ ಮಕ್ಕಳು ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರಾ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಬೇಕು. அங்கே ஒரு ஆசாரியன் இருந்தான். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಯಾಜಕನಿದ್ದ. இந்த ஆசாரியன் என்ன செய்தானா? ಈ ಯಾಜಕನು ಏನು ಮಾಡಿದ? இந்த பிள்ளைகளை சரியாய் வளர்க்காமல் போனானாம். ಈ ಮಕ್ಕಳನ್ನು ಸರಿಯಾಗಿ ಬೆಳೆಸದೆ ಹೋದ. அங்கே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 ಸಾಮುವೇಲ್ 2:12 ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஏலியின் குமாரர்கள் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லையாம். இங்கே ஒரு ஆசாரியன் இருந்தான். ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಯಾಜಕನಿದ್ದ. இவனுடைய பேர் ஏலி. ಇವನ ಹೆಸರು ಏಳಿ. இவன் பலி செலுத்துகிறவன். ಇವನು ಬಲಿ ಕೊಡುವವನು. இவன் உடன்படிக்கை பெட்டியின்படி வாழ்கிறவன். ಉಡன்பಡಿಕೆಯಂತೆ ಜೀವಿಸುವವನು. ஆனால் நடந்தது என்ன? ಆದ್ರೆ ನಡೆದದ್ದೇನು? தன்னுடைய 2 குமாரர்களை பேலியாளின் பிள்ளைகளாய், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் வளர்த்தான். ತನ್ನ 2 ಮಕ್ಕಳನ್ನು ಮಹಾ ದುಷ್ಟರಾಗಿ ಅವನು ಬೆಳೆಸಿದ. ஆகையினாலே நடந்தது என்ன? ಆದ್ದರಿಂದ ನಡೆದದ್ದೇನು? 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. 4:22 ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றார். ದೇವರ ಮಂಜೂಷವು ಶತ್ರು ವಶವಾದದರಿಂದ ಇಸ್ರಾಯೇಲರ ಮಹಿಮೆಯು ಹೋಯಿತೆಂದು ಹೇಳಿದಳು. 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 21ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳ್ತಾರೆ. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு ದೇವರ ಮಂಜೂಷವು ಶತ್ರು ವಶವಾದ. அவருடைய மாமனும் ಆ ಮಾವನು அவருடைய புருஷனும் ಗಂಡನು இறந்து போனபடியால் ಮೃತ ಹೊಂದಿದ್ರಿಂದಲೂ அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி ಮಹಿಮೆಯು ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಯಿತು ಎಂದು ಹೇಳಿ அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டார். ಕೂಸಿಗೆ ಇಕ್ಕಬೋತ್ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಟ್ಟಳು. இக்கபோத் என்றால் தேவனுடைய மகிமை அகன்று போய்விட்டது. ಇಕ್ಕಬೋತ್ ಅಂದ್ರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯು ಕಳೆದು ಹೋಗಿದೆ. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வீடுகளிலே கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள், வேதாகமம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, கிறிஸ்தவ நடைமுறைகள் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய மகிமை இல்லாமல் போயிற்று. ಇವತ್ತು ಅನೇಕರಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದಾರೆ, ಕ್ರೈಸ್ತರ ವೇದವೂ ಇದೆ, ಎಲ್ಲವೂ ಇದೆ, ಆದರೆ ದೇವರ ಮಹಿಮೆ ಅವರಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಹೋಗಿದೆ. இங்கே சவுல் அதன் பிறகு ராஜாவாக மாறுகிறான். ಇಲ್ಲಿ ಸೌಲನು ಅರಸನಾಗಿ ಬದಲಾಗ್ತಾನೆ. அவனும் இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து ஒரு நாள் கூட சிந்திக்கவில்லை. ಅವನ ಈ ಉಡன்பಡಿಕೆ ಮಂಜೂಷದ ಪೆಟ್ಟಿಯನ್ನು ಕುರಿತು ಒಂದು ದಿವಸ ಅವನು ಯೋಚನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அங்கே இருந்தான். ಅವನ ಜೀವನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿದ್ದ. தேவாலயம் போனான், ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋದ, பலி செலுத்தினான், ಬಲಿ ಕೊಟ್ಟ, எல்லாவற்றையும் செய்தான். ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿದ. ஐயோ, உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர் கையிலே இருக்கிற என்ற சிந்தை அவனுக்கு வரவே இல்லை. ದೇವರ ಮಂಜೂಷದ ಪೆಟ್ಟಿ ಫಿಲಿಸ್ತೀಯರ ಕೈಯಲ್ಲಿದೆ ಎಂಬ ಚಿಂತೆ ಅವನಿಗೆ ಬರಲೇ ಇಲ್ಲ. எவன் ஒருவனுக்கு தேவ பிரசன்னம் மறந்து போகிறதோ, ಯಾರೊಬ್ಬನಿಗೆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯು ಮರೆತು ಹೋಗುತ್ತೋ, எவன் ஒருவனுக்கு தேவனுடைய மகிமையை உணர முடியாமல் போகிறதோ, ಯಾರೊಬ್ಬನಿಗೆ
ಯಾವನಿಗೆ ದೇವರ ಮಹಿಮೆಯು ತಿಳಿಯದೆ ಹೋಗುತ್ತೋ அவன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு நீக்கப்படுவான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ಅವನು ತನ್ನ ಸ್ಥಾನವನ್ನು ಬಿಟ್ಟು ನೀಗಿಸಲ್ಪಡ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ಮರೆಯಬಾರದು. இன்றைக்கு அநேக நேரங்களிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே ಇವತ್ತು ಅನೇಕರು ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಜೀವಿಸುವ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ எங்களுடைய தொழிலிலே தேவ பிரசன்னம் இருக்கிறதா? ನನ್ನ ಕೆಲಸದಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇದೆಯಾ? படிப்பிலே தேவ பிரசன்னம் இருக்கிறதா? ವಿದ್ಯೆಯಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇದೆಯಾ? வாழ்க்கையிலே தேவ பிரசன்னம் இருக்கிறதா? ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇದೆಯಾ? வாழுகிற ஒவ்வொரு நிமிஷமும் தேவ பிரசன்னத்தோடு வாழுகிறோமா? ಬಾಳುವಂತ ಒಂದೊಂದು ನಿಮಿಷವೂ ದೇವರ தேவனுடைய மகிமையோடு வாழுகிறோமா? ಮಹಿಮೆಯೊಂದಿಗೆ ಜೀವಿಸ್ತೀವಿ. இவைகளை சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். ಚಿಂತಿಸಿ ನೋಡೋದು ಅವಶ್ಯಕತೆ. இதிலே நாம் தவறுவோமானால் தேவனுடைய மகிமை நம்மை விட்டு அகன்று போகும். ಇದನ್ನು ಮರೆಯೋದಾದ್ರೆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುತ್ತೆ. தேவனுடைய மகிமை இல்லாத இடத்திலே தேவன் கிரியை செய்ய மாட்டார். ದೇವರ ಮಹಿಮೆ ಇಲ್ಲದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡೋದಿಲ್ಲ. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவர்களாய் இருந்தால் தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய மாட்டார். ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಳಮಟ್ಟದಲ್ಲಿ ಇರೋದಾದ್ರೆ ದೇವರು ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡೋದಿಲ್ಲ. ராஜ்யம் நிலைக்காது. ರಾಜ್ಯವು ನೆಲೆಯಾಗಿರೋದಿಲ್ಲ. மாம்சத்தின் செயல்பாடுகள் அதிகரிக்கும். ಮಾಂಸದ ಕ್ರಿಯೆಗಳು ಹೆಚ್ಚಾಗುತ್ತೆ. மாம்சத்திலே சிந்திக்க ஆரம்பித்து விடுவோம். ಮಾಂಸದಲ್ಲಿ ಚಿಂತಿಸಲು மாம்சத்திலே பேச ஆரம்பித்து விடுவோம். ಮಾಂಸದಲ್ಲಿ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೇವೆ. உழைப்பு மாம்சமாய் போகும். ನಮ್ಮ ದುಡಿಮೆ ಮಾಂಸವಾಗಿ படிப்பு மாம்சமாய் போகும். ವಿದ್ಯೆಯು ಮಾಂಸವಾಗಿ ಹೋಗುತ್ತೆ. ஓய்வு நாள் மாம்சமாய் போகும். ಸಬ್ಬತ್ ದಿವಸವು ಮಾಂಸವಾಗಿ ಹೋಗುತ್ತೆ. எல்லாம் மாம்சமாய் போய்விடும். ಎಲ್ಲವೂ ಮಾಂಸವಾಗಿ ಹೋಗುತ್ತೆ. இறுதியிலே ராஜ்யமும் இல்லாமல் போய்விடும். ಕೊನೆಯದಾಗಿ ರಾಜ್ಯವು ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತೆ. இதை உணர்ந்த தாவீது என்ன செய்கிறான்? ತಿಳಿದಂತ ದಾವೀದನು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? எப்படியாவது இந்த பெட்டியை நான் கொண்டு ಯಾಗಾದ್ರೂ ದೇವರ ಮಂಜೂಷದ ಪೆಟ್ಟಿಯನ್ನು ತರಬೇಕು. எப்படியாவது இந்த பெட்டியை நான் கொண்டு வர வேண்டும். ಯಾಗಾದ್ರೂ ಈ ಪೆಟ್ಟಿಯನ್ನು ನಾನು ತರಬೇಕು. ஆண்டவரே உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ದೇವರೇ ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆ ಇಲ್ಲದೆ ಏನನ್ನು ಮಾಡಲು உங்களுடைய ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உடன்படிக்கை பெட்டி இல்லாட்டி நான் நடந்து போக முடியாது ஆண்டவரே. ಉಡன்பಡಿಕೆ ಪೆಟ್ಟಿ ಇಲ್ಲದೆ ನಾನು ನಡೆದು ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆகையினாலே அவன் கேட்டான், ஒரு ஜனக்கூட்டத்தை தன்னோடு சேர்த்து கொண்டான். ಒಂದು ಸೈನ್ಯವನ್ನು ತನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಂಡ. வாங்கப்பா எப்படியாவது கொண்டு வருவோம். ಅದನ್ನು ಯಾಗಾದ್ರೂ ತರಬೇಕು. இதை தான் இன்றைக்கு ஊழியர்கள் செய்கிறார்கள். ಇದನ್ನೇ ಇವತ್ತು ಸೇವಕರು ಮಾಡ್ತಾರೆ. இதை தான் இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியர்களும் சபை மக்களை கூட்டுறாங்க. வாங்க தேவ பிரசன்னத்துக்கு வாங்க. ಇವತ್ತು ಹೀಗೆ ಒಬ್ಬೊಬ್ಬ ಸೇವಕರು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಗೆ ಬನ್ನಿ. தேவ பிரசன்னம் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது, வாங்க. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇಲ್ಲದೆ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಬನ್ನಿ. ஞாயிற்றுக்கிழமை வாங்க, ಭಾನುವಾರ ಬನ್ನಿ, திங்கட்கிழமை வாங்க, ಸೋಮವಾರ ಬನ್ನಿ, செவ்வாய்க்கிழமை வாங்க, ಮಂಗಳವಾರ ಬನ್ನಿ, அடுத்த சனிக்கிழமை வாங்க, ಶನಿವಾರ ಬನ್ನಿ. வாங்க எல்லாரும் சேர்ந்து தேவ பிரசன்னத்தை கொண்டு வருவோம். ಬನ್ನಿ, ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಕೊಂಡು ಬರೋಣ. இப்பொழுது தாவீது போகிறான். ಈಗ ದಾವೀದನು ಹೋಗ್ತಾರೆ. ஒரு ரகசியம் தெரியுமா? ಒಂದು ರಹಸ್ಯ ಗೊತ್ತಾ? தேவ பிரசன்னம், தேவ உடன்படிக்கை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம். ದೇವರ ಒಡன்பಡಿಕೆ ಎಲ್ಲೆಲ್ಲ ಇದೆಯೋ ಅಲ್ಲೇ ಆಶೀರ್ವಾದ. 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. 12ஆம் தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓவேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். ரைட், ಓಕೆ, ವಾಸಿಂಗ. ಯೆಹೋವನು ಹೀಗೆ ತನ್ನ ಮಂಜೂಷದ ದೆಸೆಯಿಂದ ಓಬೇ ದೇವಮನವನನ್ನು ಅವನಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ಅವನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದನೆಂಬ ವರ್ತಮಾನವು ದಾವೀದನಿಗೆ ಮುಟ್ಟಿದಾಗ ಅವನು ಹೋಗಿ ಓಬೇ ದೋಮನ ಮನೆಯಲ್ಲಿದ್ದ ದೇವರ ಮಂಜೂಷವನ್ನು ಉತ್ಸಾಹದಿಂದ ದಾವೀದ ನಗರಕ್ಕೆ ತಂದನು. தேவனுடைய பெட்டி ஓபேத் வீட்டில் இருக்கிறதையும் யோனா ಮಂಜೂಷವು ಓಬೇದನ ಮನೆಯಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ அங்கே அது நிமித்தம் தேவன் அவனை ஆசீர்வதித்ததையும் ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರು ಅವನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು, அவன் வீட்டை ஆசீர்வதித்தையும் ಅವನ ಮನೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು தாவீது கேள்விப்பட்டவுடனே ದಾವೀದನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ யோசிக்கிறான், ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾನೆ. ஐயா, ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ, அந்த குடும்பம் தேவ பிரசன்னத்தில் இருக்கு, அதனால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ಕುಟುಂಬ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಇದೆ, ಆದ್ರಿಂದ இந்த ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. குடும்பம் தேவ பிரசன்னத்தோட இருக்கு, அதனால அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಇದೆ, ಆದ್ರಿಂದ ಆಶೀರ್ವಾದವಾಗಿದ್ದಾರೆ. இது எனக்கும் தேவை, ಇದು ನನಗೂ ಬೇಕು, ஐயோ இது எனக்கும் தேவை, ಇದು ನನಗೂ ಬೇಕು. ஆகையினாலே அவன் உற்சாகமாய் அவளை கொண்டு வருகிறான். ಆದ್ದರಿಂದ ಉತ್ಸಾಹದಿಂದ ತಗೊಂಡ್ಬರ್ತಾನೆ. முதல் தடவை அவன் எடுக்கிற முயற்சி, ಮೊದಲನೇ ಬಾರಿ ಅವನು ಎತ್ತುವಂತ ಪ್ರಯತ್ನ எப்படி ஃபெயில் ஆகுனதுன்றத ಯಾಕೆ முதல்ல ಅದು பாப்போம். ಸೋಲಾಯಿತು. இரண்டாம் தடவை அவன் எப்படி வெற்றி பெற்றான்றத பாப்போம். ಎರಡನೇ ಬಾರಿ ಯಾವ ರೀತಿ ಅವನು ಜಯ ಹೊಂದಿದ வாசிப்போம் 5ஆம் வசனம்.
5ನೇ ವಾಕ್ಯ. தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்பூரும், மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள். இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? இந்த உடன்படிக்கை பெட்டியை, ಈಗ ಈ ಮಂಜೂಷದ ಪೆಟ್ಟಿಯನ್ನು இங்கே 2ஆம் வசனத்தின்படி 2ನೇ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ஒரு புது ரதத்தை செய்து ಒಂದು ಹೊಸ ರಥವನ್ನು ಮಾಡಿ அந்த ரதத்திலே 2 மாடுகளை கட்டி ಆ ರಥದಲ್ಲಿ 2 ಎತ್ತುಗಳನ್ನು ಕಟ್ಟಿ அதை மிகவும் பரிசுத்தமான முறையிலே, உண்மையான முறையிலே கொண்டு போக தீர்மானிக்கிறார்கள். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ನಿಜವಾಗಿ ಅದನ್ನು ಕೊಂಡು ಬರಲು ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಾರೆ. இந்த தாவீது எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானவன். தாவீದನು ಯಾವಾಗಲೂ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದವನು. அவன் எப்பயுமே ஆண்டவரோடு ரொம்ப நேசமானவன். ಅವನು ಯಾವಾಗಲೂ ದೇವರಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇರುವವನು. அவன் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ஆண்டவரே, ದೇವರೇ, நான் பாவம் செய்து விடாதபடிக்கு ನಾನು ಪಾಪ ಮಾಡದಂತೆ உன்னுடைய வார்த்தைகளை என் இருதயத்திலே வைத்தேன் என்று சொல்லுகிறான். ವಾಕ್ಯಗಳನ್ನು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அதாவது என்னன்னா, ஃபிக்ஸட் டிபாசிட் பண்ணி வச்சிருக்கேன் நான். ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಫಿಕ್ಸೆಡ್ ಡೆಪಾಸಿಟ್ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದೇನೆ. நீங்க பேங்க்ல போனீங்கன்னா ಬ್ಯಾಂಕಲ್ಲಿ ಹೋದ್ರೆ 2 விதமான டிபாசிட் முறைகள் இருக்கிறது. 2 ವಿಧವಾದ ಡೆಪಾಸಿಟ್ ಇದೆ. எங்க நாட்டுல, உங்க நாட்டுல எப்படி இருக்கோ தெரியாது. ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಆಗಿದೆಯೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒன்று சேவிங் அக்கவுண்ட். ಒಂದು ಸೇವಿಂಗ್ಸ್ ಅಕೌಂಟ್. அதுக்கு நீங்க போனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான காசை எடுத்து வரலாம். ಅದಕ್ಕೆ ನೀವು ಒಂದೊಂದು ದಿವಸನೂ ಬೇಕಾಗಿರುವ ಅವಶ್ಯಕತೆಗೆ ತಕ್ಕಂತೆ ಹಣವನ್ನು ತರಬಹುದು. ஒரு நாளைக்கு 50 தடவை வேணாலும் சேவிங் அக்கவுண்ட்ல காசு எடுக்கலாம். ಒಂದು ದಿವಸಕ್ಕೆ 50 ಸಾರಿ ಬೇಕಾದ್ರೂ ಸೇವಿಂಗ್ಸ್ ಅಕೌಂಟ್. ஆனா அது குறிப்பு எடுக்க முடிஞ்சிடும். ತೆಗಿತಾ ಮುಗಿದೋಗುತ್ತೆ. இது ஃபிக்ஸட் டிபாசிட்னு ஒன்று இருக்குல்ல, ಫಿಕ್ಸೆಡ್ ಡೆಪಾಸಿಟ್ ಇದೆಯಲ್ಲ, அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி போட்டுருவோம். ಒಂದು ಅಮೌಂಟ್ ಅನ್ನು ಹಾಗೆ ಫಿಕ್ಸ್ ಮಾಡಿ ಹಾಕೋದು. ஒரு சில 2 வருஷத்துக்கு போடுவாங்க, ஒரு சில 5 வருஷத்துக்கு போடுவாங்க, ஒரு சில 10 வருஷத்துக்கு போடுவாங்க, ஒரு சில 20 வருஷத்துக்கும் போடுவாங்க. ಕೆಲವರು 2, 5, 10, 20 ವರ್ಷಕ್ಕೂ ಹಾಕ್ತಾರೆ. இந்த ஃபிக்ஸட் அக்கவுண்ட் எப்படி இருக்கும்னா, ಫಿಕ್ಸೆಡ್ ಡೆಪಾಸಿಟ್ ಹೇಗಿರುತ್ತೆ ಅಂದ್ರೆ போட்ட அமௌண்ட் அப்படியே இருக்கும், ಹಾಕಿರುವ ದುಡ್ಡು ಹಾಗೆ ಇರುತ್ತೆ. அதே நேரத்துல மாசம் அதுக்கான வட்டியும் வந்துகிட்டே இருக்கும். ತಿಂಗಳ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಬಡ್ಡಿ ಬರ್ತಾನೆ. வருஷம் ஆகுற பொழுது, ವರ್ಷವಾಗುವಾಗ இந்த வட்டியும் இன்னொரு தொகையாக மாறிக்கொண்டே இருக்கும். ಬಡ್ಡಿಯು ಇನ್ನೊಂದು ಅಮೌಂಟ್ ಆಗಿ ಬದಲಾಗ್ತಾ ಇರುತ್ತೆ. அப்பொழுது அது நிறைய போட்டதை விட இன்னும் அதிகமான பணத்தை அந்த குறிப்பிட்ட வருடத்துக்கு பிறகு நாம் ரொக்கமாய் எடுக்கலாம். ಹಾಕಿದಕ್ಕಿಂತ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾದ ಹಣವನ್ನು ಆ ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ತೆಗೆಯಬಹುದು. தாவீது சொல்லுகிறான், ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, நான் பாவம் செய்து விடாதபடி ನಾನು ಪಾಪ ಮಾಡದಂತೆ உம்முடைய வசனங்களை, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಗಳನ್ನು என்னுடைய இருதயத்திலே ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறேன். ಡೆಪಾಸಿಟ್ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದೇನೆ. அது மாறாது, ಅದು ಬದಲಾಗೋದಿಲ್ಲ. அந்த குறிப்பிட்ட வருடங்களுக்கு அந்த அமௌண்ட் அதிகரிக்குமே ஒழிய குறையாது. ಅದು ಯಾವಾಗಲೂ ಹೆಚ್ಚಾಗುತ್ತೆ ಹೊರತು ಕೊರತೆ ಆಗೋದಿಲ್ಲ. என் அருமையானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ, நானும் நீங்களும் ನಾನು ನೀವು எங்களுடைய வாழ்க்கையிலே ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ஆண்டவருடைய வார்த்தைகளை ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು நிரந்தரமான வைப்பிலே வைக்க வேண்டும். ನಿರಂತರವಾಗಿ ಅದನ್ನ ಇಟ್ಟಿರಬೇಕು. நிரந்தரமான வைப்பிலே வைக்க வேண்டும். ನಿರಂತರವಾಗಿ ಅದನ್ನು ಇಟ್ಟಿರಬೇಕು. அப்பொழுது நாம் மாற மாட்டோம். ಆಗ ನಾವು ಬದಲಾಗೋದಿಲ್ಲ. இப்படி சொன்ன தாவீது, ಹೀಗೆ ಹೇಳಿದಂತ ದಾವೀದನು, இது உடன்படிக்கை பெட்டியை குறித்த அறிவு இல்லாமல் போய்விட்டது. உடன்படிக்கை பெட்டிಯ ಕುರಿತು ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದೆ ಹೋಯಿತು. இது உடன்படிக்கை எப்படி கொண்டு வர வேண்டும், இதற்கான முறைமைகள் என்ன, இதை மறந்து போனான். உடன்படிಕೆಯ பெட்டிಯನ್ನು ಹೇಗೆ ತರಬೇಕು ಎಂಬುವ ಆ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮರ್ತೋದ. ஆகையினால இவன் யோசித்தான், ಆದ್ದರಿಂದ ಇವನು ಯೋಚಿಸಿದ, இந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வருவதற்கு உடன்படிக்கை பெட்டிಯನ್ನು கொண்டு ಬರಲು யாரும் ஏறி இராதோ புது வண்டியை கொண்டு வருவோம், ಹತ್ತಿರಲಾರದಂತ ಹೊಸ ಗಾಡಿಯನ್ನು ತರೋಣ, நல்ல புது மாடை கொண்டு வருவோம், ಹೊಸ ಎತ್ತುಗಳನ್ನು ತರೋಣ. அப்படி செய்தால் தேவன் பிரியப்படுவார். ಹಾಗೆ ಮಾಡಿದ್ರೆ ದೇವರು ಪ್ರಿಯ ಪಡ್ತಾರೆ. இது தாவீதுனுடைய மைண்ட் செட்டப், இது அவனுடைய சிந்தை, ಇದು ದಾವೀದನ ಚಿಂತೆ. ஆனால் தேவன் உடன்படிக்கையை குறித்து ஒரு நியாயத்தை வைத்திருக்கிறார். ದೇವರು ಮಂಜೂಷದ ಕುರಿತು ಒಂದು ನ್ಯಾಯವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இது இவனுக்கு தெரியாமல் போய்விட்டது. ಇದು ಇವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಹೋಯಿತು. ஐயோ, நிறைய அநேக குடும்பங்கள் தனிப்பட்டவர்கள் சொல்லுகிறது என்னவென்றால், ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳು ಮತ್ತು ವೈಯಕ್ತಿಕವಾದವರು ಹೇಳೋದು, ஐயோ பாஸ்டர், எனக்கு இத பத்தி பைபிள்ல இப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது, ಇದರ ಕುರಿತು ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಹೀಗಿದೆ ಅನ್ನೋದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಪಾಸ್ಟರ್. தெரிஞ்சிருந்தா நான் கடைசி வரைக்கும் செஞ்சிருக்க மாட்டேன், ಗೊತ್ತಿದ್ರೆ ನಾನು ಕೊನೆವರೆಗೂ ಮಾಡ್ತಿರ್ಲಿಲ್ಲ. எனக்கு இது
இப்படி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விடயம் தெரியாது. ಹೀಗೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நாம முதலாம் சங்கீதத்தின்படி வாழல. ನಾವು ಮೊದಲನೇ ಕೀರ್ತನೆ ಅಂತೆ ಬಾಳಲಿಲ್ಲ. முதலாம் சங்கீதம் என்ன சொல்லுகிறது? ಮೊದಲನೇ ಕೀರ್ತನೆ ಏನು ಹೇಳುತ್ತೆ? மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் ಬೇರೊಬ್ಬರ ಆಲೋಚನೆಯಂತೆ ನಡೆಯದಂತೆ, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், ಪಾಪಿಗಳ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಲ್ಲದಂತೆ, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், ಪರಿಹಾಸಗಾರರು ಕೂತುಕೊಳ್ಳುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂತುಕೊಳ್ಳದಂತೆ, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து ಯೆಹೋವನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಆನಂದ ಪಡುವವನು, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் ಹಗಲಿರುಳು ಅದರಲ್ಲೇ ಧ್ಯಾನವಾಗಿರುವ ಮನುಷ್ಯನು பாக்கியவான். ಧನ್ಯನು. அப்ப இரவும் பகலும் வேதத்தை தியானிக்காதபடினால் ರಾತ್ರಿ ಹಗಲು ಸತ್ಯವೇದವನ್ನು ಧ್ಯಾನಿಸದೇ ಇರುವ இந்த ಕಾರಣ வார்த்தை எங்களுக்குள்ளே இல்லை. ಈ ವಾಕ್ಯವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ. ஆகையினாலே இந்த மகிமையை கொண்டு வருகிற முறைமை நமக்கு தெரியாமல் ಆದ್ದರಿಂದ ಈ போனது. ಮಹಿಮೆಯನ್ನು ತರುವಂತದ್ದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ದಾರಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ಆಮೋಸ್ 8:11 ವಾಕ್ಯ. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ಆಮೋಸ್ 8:11. அந்த மாதிரி சின்ன தீர்க்க தரிசன புத்தகங்கள்லாம் தேடுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அடிக்கடி ಕರ್ತನಾದ புரட்டுறது இல்லை. ಯೆಹೋವನು ಇಂತೆನ್ನುತ್ತಾನೆ, ಆಹಾ, ನಾನು ದೇಶಕ್ಕೆ ಕ್ಷಾಮವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ದಿನಗಳು ಬರುತ್ತಿವೆ. ಅದು ಅನ್ನದ ಕ್ಷಾಮವಲ್ಲ, ನೀರಿನ ಕ್ಷಾಮವಲ್ಲ, ಯೆಹೋವನ ವಾಕ್ಯಗಳ ಕ್ಷಾಮವೇ. ஆ அல்ல ரைட். ஒரு நாள் வருமா இந்த உலகத்துக்கு, ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತೆ ಲೋಕಕ್ಕೆ, ஒரு பஞ்சத்தை ஆண்டவர் அனுப்புவார். ಒಂದು ಬರಗಾಲವನ್ನು ದೇವರು ಕಳಿಸುತ್ತಾರೆ. அந்த பஞ்சம் என்ன? ಆ ಕ್ಷಾಮವು ಏನು? சாப்பாடு இல்லாத பஞ்சம் அல்ல, ಊಟವಿಲ್ಲದೆ ಇರುವ தண்ணீர் ಕ್ಷಾಮವಲ್ಲ, இல்லாத பஞ்சம் அல்ல, ನೀರಿಲ್ಲದೆ ಇರುವುದಲ್ಲ. இந்த வார்த்தையை கேட்க முடியாத ஒரு பஞ்ச நாட்கள் இந்த உலகத்துக்கு வரப்போகிறது. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳದೆ ಇರುವಂತ ಕ್ಷಾಮದ ದಿವಸವು ಬರುತ್ತೆ. அந்த பஞ்ச நாட்களுக்கு முன்பதாக இதை டெபாசிட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். ಆ ಕ್ಷಾಮದ ದಿವಸ ಬರೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்திலே ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 30ನೇ ಅಧ್ಯಾಯ. இப்படி ஒரு அழகான வசனத்தை சாலமோன் எழுதி ಹೀಗೆ வைத்திருக்கிறார். ಒಂದು ಸುಂದರವಾದ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾಲಮೋನನು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. 24 25 ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಅಧಿಕ ಜ್ಞಾನವುಳ್ಳ 4 ಸಣ್ಣ ಜಂತುಗಳುಂಟು. ಇರುವೆಗಳು ದುರ್ಬಲ ಜಾತಿಯಾದರೂ ಸುಗ್ಗಿಯಲ್ಲಿ ತಮ್ಮ ಆಹಾರವನ್ನು ಅಣವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವವು. ஓகே சாரி. பூமியில் சிறியவைகளாயிருந்தும் பூமியிலே மிகவும் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டாம். இந்த சாலமோன் பெரிய ஞானி, உலகத்திலேயே பெரிய ஞானி. அவன் சொல்லுகிறான், ಲೋಕದಲ್ಲೇ ದೊಡ್ಡ ಜ್ಞಾನಿ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, அவையாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். ரைட், ஓகே. இது நாளையும் குறித்து பார்க்க இல்லாத ஒன்றை பத்தியும் சொல்லுவோம். எத்தனை பேருக்கு எறும்பு தெரியும்? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಇರುವೆ ಗೊತ್ತು? வெயில் காலத்துல எறும்பு எப்பயும் பிஸியா தான் இருக்கும். ಬಿಸಿಲು ಕಾಲದಲ್ಲಿ ಇರುವೆ ಯಾವಾಗಲೂ ಬಿಸಿಯಾಗಿ. மழை காலத்துல எறும்பை காண்றது கொஞ்சம் கஷ்டம். ಮಳೆ ಕಾಲದಲ್ಲಿ ಇರುವೆಯನ್ನು ನೋಡೋದು ಕಷ್ಟ. ஏன்னா மழை காலத்துல அது நிம்மதியாய் வாழும். ಮಳೆ ಕಾಲದಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೆ. வெயில் காலத்துல என்ன செய்யணும்? ಬಿಸಿಲು ಕಾಲದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ ஒரு ಅಂದ್ರೆ, தலையில எப்பயுமே வெள்ளையா தெரியும். அது தலையில வெள்ளையா தெரியும். ತಲೆಯಲ್ಲಿ ಬೆಳ್ಳು ಕಾಣಿಸುತ್ತೆ. அந்த வெள்ளையா எதையோ எடுத்து வேக வேகமா போய்கிட்டு இங்கால போகும், அங்கிட்டு போகும், அங்கிட்டு போகும், அங்கிட்டு போகும், அங்கிட்டு போகும், அங்கிட்டு போகும், வேகமா போகும். ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ವೇಗವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇರುತ್ತೆ. யாரோடையும் பேச டைம் இருக்காது. ಯಾರ ಜೊತೆ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ, யாரோடையும் நின்று கதைச்சிக்கிட்டு இருக்காது. ಯಾರ ಜೊತೆ ನಿಂತ್ಕೊಂಡು ಮಾತಾಡೋದಿಲ್ಲ. நம்ம தான் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பாடு முடிய கொஞ்ச நேரம் உட்காந்து கதைச்சிக்கிட்டு இருப்போம். ನಾವೇ ಮಧ್ಯಾಹ್ನ ಊಟವನ್ನು ಮುಗಿಸಿ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. லீவு நாளா இருந்தா எங்கேயாவது ஹோட்டல்ல உட்காந்து கதைச்சிக்கிட்டு இருப்போம். ಲೀವಿನ ದಿವಸ ಇದ್ರೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಟ್ಲಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಮಾತಾಡ್ತೀವಿ. ஸ்கூல் லீவா இருந்தா சந்தியில உட்காந்து பசங்க கதைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ಆದ್ರೆ ಲೀವಿನ ದಿವಸ ಇರುವಾಗ ಎಲ್ಲಾದ್ರೂ ಸಂಧಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಮಕ್ಕಳು இந்த
எறும்பு சரியான பிஸி, ಈ ಇರುವೆ ಸರಿಯಾದ ಬಿಸಿ, அது எங்கேயும் நிக்காது, ಎಲ್ಲೂ ನಿಲ್ಲಲ್ಲ, யாரோடையும் நின்று புரணி பேசாது, ಯಾರ ಜೊತೆ ನಿಂತ್ಕೊಂಡು ಮಾತಾಡೋದಿಲ್ಲ, அவங்க அப்படி இவங்க அப்படின்லாம் பேசாது, ಅವರಾಗೆ ಇವರಾಗೆ ಅಂತ ಮಾತಾಡಲ್ಲ. இன்னைக்கு அவங்க வந்த வரப்ப பாத்தியா பேசாது, ಇವತ್ತು ಅವ್ರು ಬಂದಿರುವುದನ್ನು ನೋಡ್ದ ಮಾತಾಡಲ್ಲ, அவங்களோட உடுப்பை பாத்தியா அதெல்லாம் பேசாது, ಡ್ರೆಸ್ ಅನ್ನು ನೋಡಿದ್ರ ಅದೆಲ್ಲ ಮಾತಾಡಲ್ಲ, அவங்க வாங்கியிருக்க வண்டியை பாத்தியா அதெல்லாம் பேச எறும்புக்கு டைம் இல்ல, ಅವ್ರು ತಗೊಂಡಿರುವ ಗಾಡಿಯನ್ನ ನೋಡ್ದ ಅದನ್ನ ಮಾತಾಡೋದು. ஏன்னா எறும்பு சரியான பிஸி, ಇರುವೆ ಸರಿಯಾದ ಬಿಸಿ, எறும்பு சரியான பிஸி. ಇರುವೆ ಸರಿಯಾದ ಬಿಸಿ. என்னத்துக்கு தெரியுமா? ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಗೊತ್ತಾ? மழை வர போகுது, மழை ಬರುತ್ತೆ, அந்த மழைக்கு முன்பதாக, ಮಳೆಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ, மழை காலத்திலே நான் சாப்பிடுவதற்கு எனக்கு தேவையான எல்லா ஆகாரத்தை நான் இப்பொழுது சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். ಮಳೆಗಾಲದಲ್ಲಿ ನಾನು ಊಟ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವ ಆಹಾರವನ್ನು ಇವಾಗಲೇ ಸೇರಿಸಿಡಬೇಕು. ஆகையினாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை காலத்திலே தனக்கு தேவையான எல்லா ஆகாரத்தையும் செய்து பெருமழை வந்தாலும், ಮಳೆಗಾಲದಲ್ಲಿ ಮಳೆಗಾಲ ಬರೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ತನಗೆ ಬೇಕಾಗಿರೋ ಆಹಾರವನ್ನು ಸೇರಿಸಿ ಇಟ್ಟು அந்த ஆகார குறைவில்லாமல் எறும்பு வாழ்ந்து கொண்டிருக்கும். ಹೆಚ್ಚಾದ ಮಳೆ ಬಂದರೂ ಕೂಡ ಆಹಾರ ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ ಇರುವೆ ಬಾಳುತ್ತೆ. ஏனால் எறும்புக்கு தெரியும், ಇರುವೆಗೆ ಗೊತ್ತು, உயர வானத்திலிருந்து ಮೇಲೆ ಆಕಾಶದಿಂದ ஒரு துளி தண்ணீர் நேரடியாக தன் சரீரத்திலே பட்டாலும், ಒಂದು ತೊಟ್ಟು ನೀರು ತನ್ನ ಶರೀರ ಮೇಲೆ ಬಿದ್ರು அந்த எறும்புக்கு உயிர் ஆபத்து இருக்கிறது என்பது எறும்புக்கு நன்றாய் ಇರುವೆಗೆ தெரியும். ಜೀವದ ಅಪಾಯ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. அவ்வளவு உயரத்திலிருந்து விழுகிற ஒரு சொட்டு மழை நீரினால் தான் மரித்து விடுவேன் என்பது எறும்புக்கு தெரியும். ಅಷ್ಟು ಮೇಲಿಂದ ಬರುವ ನೀರಿನ ತೊಟ್ಟಿನಿಂದ ನಾನು ಸತ್ತೋಗ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಇರುವೆಗೆ ಗೊತ್ತು. ஆகையினாலே மழைக்காலத்திலே தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று எறும்புக்கு தெரியும். ಮಳೆಗಾಲದಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಇರುವೆಗೆ ಗೊತ್ತು. எறும்புக்கு தெரியும், அந்த காலத்திலே எனக்கு தேவையான ஆகாரத்தை நான் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தனக்கு தெரியும். ಆ ಕಾಲದಲ್ಲಿ ನನಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಆಹಾರವನ್ನು ಸೇರಿಸಿಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಇರುವೆಗೆ ಗೊತ್ತು. மழை காலத்திலே ஆகாரத்தை தேடி எங்கும் எனக்கு போக முடியாது என்கிற விடயம் அதற்கு தெரியும். ಮಳೆ ಕಾಲದಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಆಹಾರವನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತು. ஆகையினாலே தனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற எல்லா நேரங்களிலும் நேரத்தை வீணடிக்காமல் தனக்கு தேவையான ஆகாரத்தை சேர்த்துக் கொண்டே இந்த எறும்பு ಆದರೆ இருக்கு. ತನ್ನ ಕಾಲವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡದಂತೆ ಸಿಗುವಂತ ಕಾಲದಲ್ಲಿ ತನಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಆಹಾರವನ್ನು ಸೇರಿಸಿಡುತ್ತೆ. என் அருமையான சகோதரனே சகோதரியே, ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೇ, இந்த காலம் உனக்கு வெயில் காலம், ಈ ಕಾಲವು ನಿನಗೆ ಬಿಸಿಲಿನ ಕಾಲ, இந்த காலம் உனக்கு கோடை காலம், ಈ ಕಾಲ ನಿನಗೆ ಬೇಸಿಗೆ ಕಾಲ. ஒரு நாள் வரப்போகிறது, ಒಂದು ಕಾಲ ಬರುತ್ತೆ, ஒரு நாள் வரப்போகிறது. ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತೆ. இந்த வார்த்தையை கேட்க முடியாத ஒரு பஞ்சம் இந்த உலகத்திலே, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಲಾರದಂತ ಬರಗಾಲವೂ ಬರುತ್ತೆ. கிறிஸ்துவுடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. ಕ್ರಿಸ್ತನ ಬರುವಿಕೆ ಅತಿ ಬೇಗನೆ ಇದೆ. அதே போல் அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறது. ಕ್ರಿಸ್ತನ ಆಡಳಿತ ತುಂಬಾ ಬೇಗ ಇದೆ. ஒரு நாள் அந்தி கிறிஸ்து வந்து சொல்லுவான், ಒಂದು ದಿವಸ ಅಂದಿ ಕ್ರಿಸ್ತ அத்தனை கிறிஸ்தவர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுவான், ಕ್ರೈಸ್ತರನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿ அத்தனை சபைகளையும் மூட வேண்டும் என்று சொல்லுவான், ಸಭೆಯನ್ನು ಮುಚ್ಚಿ ಎಂಬುದಾಗಿ அத்தனை வேத பாடத்தையும் மூட வேண்டும் என்று சொல்லுவான், ವೇದ ಭಾಗವನ್ನು ಮುಚ್ಚಿರಿ ಎಂಬುದಾಗಿ வேதாகமம் அற்று போகும், ಸತ್ಯವೇದವು ಇಲ್ಲದೆ கற்றுக் கொடுத்தல் இல்லாமல் போகும், ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದು ಇಲ್ಲದೆ வீடுகளிலே வேதாகமம் இல்லாமல் போகிற காலம் வரும். ಮನೆಗಳಲ್ಲಿ ಸತ್ಯವೇದವು ಇಲ್ಲದೆ ಇರುವ ಕಾಲ அந்த ಬರುತ್ತೆ. நாட்களிலே நீ இந்த ஆவிக்குரிய ஆகாரத்துக்கு எங்கே ஓடுவாய்? ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಈ ಆತ್ಮಿಕವಾದ ಆಹಾರಕ್ಕೆ ಎಲ್ಲಿಗೆ ಓಡ್ತೀಯಾ? நீ சேமித்து வைக்க வேண்டிய காலம் இது. ಇದು ಸೇರಿಸಿ ಇಡಬೇಕಾದ ಕಾಲ. உன்னுடைய காலத்தை வீணடிக்காமல், ಕಾಲವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡದೆ, உன் நேரத்தை வீணடிக்காமல், ಸಮಯವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡದೆ, அனாவசிய காரியங்களுக்கு உன் நேரத்தை செலவழிக்காமல் ಅವಶ್ಯಕವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ இந்த வேதத்தை தேட வேண்டிய தேவை உனக்கு இருக்கிறது. ವೇದವನ್ನು ಹುಡುಕಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ. ஆமோஸ் 8:12 இப்படி சொல்லுகிறது. ಆಮೋಸ್ 8:12 ಹೀಗೆ ಹೇಳುತ್ತೆ. 8:12 வேகமாய் வாசிப்போம். 8:12 ಸಮುದ್ರದಿಂದ ಸಮುದ್ರಕ್ಕೆ, ಬಡಗಲಿಂದ ಮೂಡಲಿಗೆ ಬಳಲುತ್ತಾ ಹೋಗುವರು, ಯೆಹೋವನ ವಾಕ್ಯವನ್ನು ಹುಡುಕುತ್ತಾ ಓಡಾಡುವರು, ಆದರೂ ಅದು ಸಿಕ್ಕದು. ம் ம் ஆ ஆ ஆ தெரிந்தும் அதை கண்டறியாமல் போகிற அந்த காலம் வரும். ಆ ಕಾಲವು ಬರುತ್ತೆ. இப்பொழுதே சந்தர்ப்பம் ஆண்டவர் கொடுத்திருக்கு. ಇವಾಗಲೇ ಸಂದರ್ಭವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்ப நீ சேர்க்காட்டி எப்பம்மா சேர்க்க போறா? ಇವಾಗ ನೀನು ಸೇರಿಸದೆ ಯಾವಾಗ ಸೇರಿಸ್ತೀಯಾ? இப்ப சேர்க்காம எப்ப சேர்க்க போறா? ಇವಾಗ ಸೇರಿಸದೆ ಯಾವಾಗ ಸೇರಿಸ್ತೀಯಾ? ஒரு நாள் வரும் ஐயா, ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತೆ. அந்த நாளிலே
ಆ ದಿವಸದಲ್ಲಿ உனக்கு வார்த்தை கேட்க சந்தர்ப்பம் கிடைக்காது. ನಿನಗೆ ವಾಕ್ಯವು ಕೇಳುವಂತ ಸಂದರ್ಭ ಸಿಗೋದಿಲ್ಲ. வடதிசை தொடங்கி தென் திசை வரைக்கும் நீ ஓடுனாலும் உனக்கு கிடைக்காது. ಪೂರ್ವದಿಂದ ಉತ್ತರದವರೆಗೂ ಓಡಿದ್ರು ಕೂಡ ಸಿಗೋದಿಲ್ಲ. இந்த சமுத்திரம் தொடங்கி அந்த சமுத்திரம் வரைக்கும் போனாலும் உனக்கு வார்த்தை கிடைக்காது. ಈ ಸಮುದ್ರದಿಂದ ಆ ಸಮುದ್ರಕ್ಕೆ ಹೋದ್ರೂ ಕೂಡ ವಾಕ್ಯ ಸಿಗೋದಿಲ್ಲ. கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நாட்களிலே அதை சேமித்து வைத்து ಕರ್ತನು ಕೊಟ್ಟಿರುವ ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಅದನ್ನ ಸೇರಿಸಿಡಿ. எப்படியெல்லாம் சேர்க்க முடியுமோ, ಯಾಗೆಲ್ಲ ಸೇರಿಸೋದಕ್ಕಾಗುತ್ತೋ, எங்கெங்கெல்லாம் வேதத்தை கற்றுக் கொடுக்கிறோமோ, ಎಲ್ಲೆಲ್ಲ ವೇದವನ್ನು ಕಲಿಸಿಕೊಡ್ತಾರೋ, எப்பெல்லாம் சபை வேதத்தை உனக்கு போதிக்கிறதோ, ಯಾವಾಗೆಲ್ಲ ಸಭೆ ವೇದವನ್ನು ನಿಮಗೆ கூடுமான வரை தடை பண்ணாமல் வந்து சேரு. ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ತಡೆ ಮಾಡದಂತೆ கூடுமான வரை தனியாய் வேதத்தை தியானி. ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಒಬ್ಬಂಟಿಗರಾಗಿ ಧ್ಯಾನಿಸಿ. கூடுமான வரை வேதத்தை உன் இருதயத்திலே வைத்து வை. ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ವೇದವನ್ನು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ஆபத்து காலத்திலே அது உனக்கு உதவி செய்யும். ಅಪಾಯ ಕಾಲದಲ್ಲಿ ಅದು ನಿಮಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡುತ್ತೆ. இக்கட்டு நேரத்திலே அது உனக்கு உதவி செய்யும். ಇಕ್ಕಟ್ಟಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಅದು ನಿಮಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡುತ್ತೆ. இப்படி வேதத்தை வைத்து வைத்த தாவீது ಹೀಗೆ ಸತ್ಯವೇದವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಂತ ದಾವೀದನು முறைமையை மறந்து போனான். ಅವನು ಕ್ರಿಯೆಯನ್ನು ಅದು ಮಾಡುವಂತ ಪಾರಂಪರ್ಯ இப்படி முறைமையை மறப்பதினால் என்ன நடைபெற்றது என்கிறதை ಅದರ ಪಾರಂಪರ್ಯವನ್ನು ಮರೆತ ಕಾರಣ ಏನು ನಡೆಯುತ್ತೆ ಎಂಬುದನ್ನು 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனங்களை வாசிப்போம். 2 சாமுவேல் 6ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ ಓದೋಣ. அடுத்த வசனம் வாசிப்போம். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியால் ஊசா தேவனுடைய பெட்டியிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவி நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்தான். இங்கே என்ன நடந்தது என்றால், ಏನು ನಡೀತಂದ್ರೆ இந்த மாட்டு கருத்தையிலே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகிறார்கள். ಎತ್ತುಗಳ ಮೇಲೆ ಅವರು ಉಡன்பಡಿಕೆ ಪೆಟ್ಟಿಯನ್ನು ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. நம்மளே நேரா நடக்கிறது இல்ல, மாடு எப்படி நடக்கும்? ದನವು ನಾವೇ ನೇರವಾಗಿ ನಡೆಯೋದಿಲ್ಲ, ಎತ್ತು ಯಾಕೆ மாடு இடறி விட்டது. ಎತ್ತು ಎಡವಿ ಬಿಟ್ಟು மாடு இடறி விட்டபடினாலே மாட்டு கருத்தையிலே இருந்த தேவனுடைய பெட்டி விழ ஆரம்பித்தது. ದೇವರ ಮಂಜೂಷದ ಪೆಟ್ಟಿಯು ಬೀಳಲು ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. இதை காப்பாற்றுவதற்கு ஒருவன் கையை நீட்டுகிறான். ಇದನ್ನು ಕಾಪಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಒಬ್ಬ ಕೈಯನ್ನು ನೀಡುತ್ತಾನೆ. நன்றாய் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ನೆನಪಿಟ್ಕೊಳ್ಳಿ. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். போதேவல 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡಿದ್ವಿ. தேவனுடைய பெட்டி போனபடினாலே மகிமை இஸ்ரவேலை விட்டு போனது என்று வாசித்தோம். ದೇವರ ಪೆಟ್ಟಿ ಹೋದ ಕಾರಣ ದೇವರ ಮಹಿಮೆಯು ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಯಿತು. மகிமை விழுந்து விடக் கூடாது என்று ಮಹಿಮೆ ಬೀಳಬಾರದು ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ஊசா நினைக்கிறான். ஊசಾ ಅಂದುಕೊಂಡ. மகிமையை காப்பாற்ற அவன் யோசிக்கிறான். ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಪಾಡೋದಕ್ಕೆ ಅವನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾನೆ. தேவனுடைய மகிமையை காப்பாற்ற மனிதனுக்கு முடியாது. ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಪಾಡೋದಕ್ಕೆ ಮನುಷ್ಯನಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தேவனுடைய மகிமை தான் என்னையும் உங்களையும் காப்பாற்றும். ದೇವರ ಮಹಿಮೆ ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುತ್ತೆ. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம தேவனுடைய மகிமை எப்படியா காப்பாத்திடுவோம்? ನಾವು ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು என்னுடைய நாமத்திலே வீணிலே வழங்காதிருப்பாயாக. ನನ್ನ ನಾಮವನ್ನು ವ್ಯರ್ಥದಲ್ಲಿ ನೀನು ಮಾತಾಡಬೇಡ. ஹலோ, நாங்க யோசிக்கிற மாதிரி இல்ல. தேவ மகிமை, தேவன் சிந்திக்கிற விதம், தேவன் பார்க்கிற விதம் வித்தியாசமானது. ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡುವ ಹಾಗೆ, ನಾವು ನೋಡುವ ಹಾಗೆ ಅಲ್ಲ. ದೇವರು ಮಾತಾಡೋದು ನೋಡೋದು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತೆ. இவன் யோசித்தான், எப்படியாவது இந்த பெட்டியை விழாம மகிமை எப்படி வைப்போம் அப்படின்னு யோசிச்சான். ಈ ಪೆಟ್ಟಿಯು ಬೀಳದಂತೆ ಯಾಗಾದ್ರೂ ಇದನ್ನ ಕಾಪಾಡೋದನ್ನ ಅನ್ಕೊಂಡ. தேவன் பார்த்தாரு. ದೇವರು ನೋಡಿದ್ರು, தம்பி நீ ஏன் சிஸ்டத்துக்கு வர்றா இல்ல, ನೀನು ನನ್ನ ಸಿಸ್ಟಮ್ಗೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ, நீ என்னுடைய முறைமைக்கு நீ வாரா இல்ல, ನೀನು ನನ್ನ ಪಾರಂಪರ್ಯ நோக்கம் சரி, ನಿನ್ನ ಗುರಿ ಸರಿ, நோக்கம் சரி, ನಿನ್ನ ಗುರಿ ಸರಿ, முறப்பில ಅದು ಕ್ರಮವಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. மகிமையை கொண்டு வரணும்ன்ற நோக்கம் சரி, ಮಹಿಮೆಯನ್ನು ಕೊಂಡು ಬರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಗುರಿ ಸರಿ, அதை நீ செய்கிற முறை பிழை. ಅದನ್ನ ಮಾಡುವಂತ ಕ್ರಮ ಸರಿ ಇಲ್ಲ. இன்றைக்கு நிறைய சபைகளிலே கிறிஸ்தவர்கள் வாலிபர்கள் வழி தப்பி போவதற்கு காரணம் யூடியூபிலும் அங்கும் இங்கும் பிழையான
பிழையான முறையிலே அங்கே தேவனை தேட ಇವತ್ತು ஆரம்பிக்கிறார்கள். ಅನೇಕ ಯೌವನಸ್ಥ ಮಕ್ಕಳು ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಮಾಡುವಂತ இன்றைக்கு அநேக ஊழியர்கள் கூட பணத்துக்காக பொருளுக்காக இப்படியான தொழில்நுட்பத்தின் ஊடாக அநேக சபைகளை அங்கே அழித்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய நோக்கத்துக்காக. ಇವತ್ತು ಅನೇಕರು ಹಣಕ್ಕೋಸ್ಕರ ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಫೇಸ್ಬುಕ್ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಅವರು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತಾಡಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ದೂಷಣ எப்பொழுது உலகத்தை கொரோனா தாக்கியதோ ಯಾವಾಗ ಲೋಕವನ್ನು ಕೊರೋನಾ ಬಂದು ಮುಟ್ಟಿತು அன்றைக்கு ஆரம்பித்த ஆன்லைன் ஜெபம், ಅವತ್ತು ಪ್ರಾರಂಭಿಸಿದ ಆನ್ಲೈನ್ அன்றைக்கு ஆரம்பித்த ஆன்லைன் வேத பாடங்கள், ಅವತ್ತು ಪ್ರಾರಂಭಿಸಿದ ಆನ್ಲೈನ್ ವೇದ அந்த நாட்களில் ஆரம்பித்த ஆன்லைன் ஜெபங்கள் ஆராதனைகள் ಆ ದಿವಸದಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸಿದ ಆನ್ಲೈನ್ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು அநேக சபைகளை உடைத்து போட்டது, ಅನೇಕ ಸಭೆಗಳನ್ನು அநேக ಒಡೆದಾಕಿದೆ, விசுவாசிகளை உடைத்து போட்டது, ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು நன்றாயிருந்த ஊழியர்களை உடைத்து போட்டது. ಒಡೆದಾಕಿದೆ, ಸೇವಕರನ್ನು ಒಡೆದಾಕಿದೆ. ஒரு சிலர் விசுவாசிகள் யூடியூபிலே கள்ள உபதேசங்களை கேட்டு சொந்த போதகரை பகைக்கிற நிலைமைக்கு போனது. ಕೆಲವು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಸ್ವಂತ ಸೇವಕರನ್ನು ಹಾಗೆ ಮಾಡುವಂತ ಸ್ಥಿತಿ ಬಂದಿದೆ. யூடியூபிலே அவர்கள் மகிழ்ச்சியான செய்தியை கேட்டவுடனே இங்கே சொந்த சபையிலே வந்து போதகர்கள் கசப்பாய் தோன்றுகிறார்கள். ಯೂಟ್ಯೂಬಿನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾದ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿ ಸ್ವಂತ ಸಭೆಗೆ ಬಂದಾಗ ಕೈಯಾದ ಸಂದೇಶ ಕೇಳ್ತಾರೆ. தேடுகிற விடயம் சரி, ಹುಡುಕುವಂತ ಉತ್ತರ ಸರಿ, முறை பிழை. ಅದರ ಕ್ರಮವೂ ಸರಿ ಇಲ್ಲ. தேடுகிற விஷயம் சரி, ಹುಡುಕುವಂತ ವಿಷಯ ಸರಿ, முறை பிழை. ಅದರ ಕ್ರಿಯೆಯೂ ಸರಿ ಇಲ್ಲ. வேதாம கல்லூரிகளிலே ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ಗಳಲ್ಲಿ கிறிஸ்தவ ஒழுக்கவியல் என்ற ஒரு பாடம் இருக்கிறது. ಕ್ರೈಸ್ತರ ಕ್ರಮವು ಹೇಗೆ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ஆங்கிலத்திலே அதை கிறிஸ்டியன் எத்திக்ஸ் என்று சொல்லுவார்கள். ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಎಥಿಕ್ಸ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இந்த கிறிஸ்தவ ஒழுக்கவியலிலே ஒரு விடயம் இருக்கிறது. ಕ್ರೈಸ್ತರು ಹೇಗೆ ಜೀವಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಕ್ರಮವಿದೆ. சரியான வேலையை ಸರಿಯಾದ ಕೆಲಸವನ್ನು பிழையான நபர் செய்தாலும் அவர் தவறுதான். ಕೆಟ್ಟವರು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅದು ತಪ್ಪೇ. தவறான வேலையை ತಪ್ಪಾದ ಕೆಲಸವನ್ನು ஒரு சரியான நபர் செய்தாலும் அதுவும் தவறுதான். ಸರಿಯಾದವರು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅದು ತಪ್ಪೇ. சோ எத்திக்ஸ்ல இந்த பாடம் அறிமுகமாய் சொல்லப்படுகிறது. ಎಥಿಕ್ಸ್ ಅಲ್ಲಿ ಇದರ ಕುರಿತು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இங்கே ಇಲ್ಲಿ தாவீது செய்கிறது சரியான வேலைதான், ದಾವೀದನು ಮಾಡೋದು ಸರಿಯಾದ ಕೆಲಸ, ஆனால் பிழையான முறையிலே செய்கிறான். ಅದನ್ನು ಸರಿಯಾದ ಕ್ರಮವಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. இவன் யோசித்தான், ಇವನು ಯೋಚನೆ ಮಾಡ್ದ, தன்னுடைய முயற்சியிலே எப்படியாவது மகிமையை கொண்டு வந்து விடுவோம். ತಾನು ಯಾಗಾದ್ರೂ ಅದರಿಂದ ಶ್ರಮಿಸಿ ಆ ಮಹಿಮೆಯನ್ನು ಕೊಂಡು ಬರೋಣ. இவன் யோசிக்கிறான், எப்படியாவது என்னுடைய திறமையிலே இதை கொண்டு வந்து விடுவோம். ನನ್ನ ಪ್ರತಿಭೆಯಿಂದ ಇದನ್ನ ಯಾಗಾದ್ರೂ ತಂದು ಬಿಡೋಣ. நடந்தது என்ன? ನಡೆದದೇನು? அவன் ஒரு உயிரை பலி கொடுக்க வேண்டிய, ಅವನು ಒಂದು ಜೀವವನ್ನು ಬಲಿ ಕೊಡಬೇಕಾಯಿತು. மாம்சம் எப்பையும் கொல்லும். ಮಾಂಸವು ಯಾವಾಗಲೂ ಕೊಲ್ಲುತ್ತೆ. மாம்சம் எப்பையும் நம்மை கொல்லும். ಮಾಂಸವು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಕೊಲ್ಲುತ್ತೆ. மாம்சத்தின் தீர்மானங்கள் எப்பொழுதும் நம்மை கொல்லும். ಮಾಂಸದ ತೀರ್ಮಾನವು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಕೊಲ್ಲುತ್ತೆ. ஆவியின் கிரியைகள் நம்மை உயிர்ப்பிக்கும். ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವನವು ನಮ್ಮನ್ನು ಉಜ್ಜೀವನಪಡಿಸುತ್ತೆ. ஆகையினால இப்ப என்ன செய்யறது? உடன்படிக்கைப்படியே கொண்டு வந்து ஆகணும். ಅದನ್ನು ಯಾಗಾದ್ರೂ ಕೊಂಡು ಬರಬೇಕು. ஒரு சாவு நடந்துருச்சு, ಒಂದು ಸಾವು ನಡೀತು. இனி சாவு நடந்த பிறகு இந்த பெட்டியை கொண்டு போகலாது. ಸಾವು ನಡೆದ ಮೇಲೆ ಈ ಪೆಟ್ಟಿಯನ್ನು ಕೊಂಡು ಬರೋದು. ஆகையினால என்ன செஞ்சாங்க? ಆದ್ದರಿಂದ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? 12ஆம் வசனத்துல 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அங்கே ஒருவனுடைய வீட்டிலே இந்த பெட்டியை வைத்தார்கள். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬನ ಮನೆಯಲ್ಲಿ ಈ ಪೆಟ್ಟಿಯನ್ನು ಮಂಜೂಷವನ್ನಿಟ್ರು. இந்த வீட்டிலே கொண்டு போய் பெட்டியை வைத்த உடனே ಈ ಮನೆಯಲ್ಲಿ ಪೆಟ್ಟಿಯನ್ನು ಇಟ್ಟ ಮೇಲೆ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ಆ ಮನೆಯು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿತು. அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டபடினாலே ಅಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ ಕಾರಣ இவர்களுக்கு ಇವರಿಗೆ எப்படியாவது இந்த ஆசீர்வாதத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு மறுபடியும் வருகிறது. ಈ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬ ತಿಳುವಳಿಕೆ ಬರುತ್ತೆ. தாவீதுக்கோ ದಾವೀದನಿಗೂ மரணம் ஏற்பட்டாலும் சரி, ಮರಣವಾದರೂ ಸರಿ, என்ன நடந்தாலும் சரி, ಏನ್ ನಡೆದ್ರು ಸರಿ, எனக்கு தேவ பிரசன்னம் தேவை. ನನಗೆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ தேவ ಬೇಕು. பிரசன்னம் இல்லாம என்னால ஒண்ணும் செய்ய ದೇವರ முடியாது. ಪ್ರಸನ್ನತೆ ಇಲ್ಲದೆ ಏನು ಮಾಡೋದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆகையினாலே ಆದ್ದರಿಂದ இவன் என்ன செய்கிறான்? ಇವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ஒரு முயற்சியை எடுக்கிறான். ಇವನು ಮತ್ತೆ ಒಂದು அடுத்த முயற்சி வாசிப்போம். 15ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ಒಂದು ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 15ನೇ ಅಧ್ಯಾಯ. வாசிங்க முதலாவது வசனம். அவன் தனக்கு தாவீது நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். ஓகே, போட்டான். பிற்பாடு தாவீது லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும்
என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். இப்ப என்ன நடக்குதுன்னா, ಇಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತಂದ್ರೆ இப்பதான் தாவீதுக்கு தலையில ஒரு அடி உழுவுது. ದಾವೀದನಿಗೆ ತಲೆಯಲ್ಲಿ ಒಂದು ಏಟು ಬೀಳುತ್ತೆ. ஐயோ நம்ம பிழையா செஞ்சிட்டோம், ನಾವು ತಪ್ಪಾಗಿ ಮಾಡಿದ್ದೇವೆ. நம்ம லேவியர்கள் சுமக்க வேண்டியதை ಯಾಜಕರು ಒತ್ತುಕೊಳ್ಳಬೇಕಾದದನ್ನು மாட்டை வச்சு சுமந்துட்டோம். ಎತ್ತನ್ನ ಇತ್ತು ಎಳ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇವೆ. பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದು ಹೇಳಿ, லேவியர் பிடிக்க வேண்டிய செய்ய வேண்டிய வேலையை ಯಾಜಕರು ಮಾಡಬೇಕಾದ ಕೆಲಸವನ್ನು சொல்லுங்க. லேவியர் செய்ய வேண்டிய சொல்லுங்க, நீங்க எல்லாரும். ಯಾಜಕರು ಮಾಡಬೇಕಾದ ಕೆಲಸವನ್ನು மாட்டை வச்சு செஞ்சிட்டோம். ಎತ್ತನ್ನ ಇಟ್ಟು ಮಾಡಿದ್ದೇವೆ. லேவியர் தான் இது செய்யணும், ಯಾಜಕರು ಇದನ್ನ ಮಾಡಬೇಕು. நம்ம நினைச்சிட்டோம் மாட்டை வச்சு அதை செஞ்சிடலாம் ನಾವು அப்படின்னு. ಅಂದ್ಕೊಂಡ್ವಿ ಇದನ್ನ ಎತ್ತುಗಳನ್ನು மாட்டு வேலையை மாடுதான் செய்யணும், ಕೆಲಸ ಎತ್ತೇ ಮಾಡಬೇಕು. லேவியர் வேலையை லேவியர் தான் செய்யணும். ಯಾಜಕರ ಕೆಲಸ ಯಾಜಕರೇ. யார் இந்த லேவியர்கள்? ಯಾರು ಈ ಯಾಜಕರು? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. பேதுரு 2:9. ஏதாவது ஒரு மொழியிலே வேகமாய் வாசிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 பேதுரு 2:9. ಕರ್ತನ ಭಕ್ತರನ್ನು ಕಷ್ಟದೊಳಗಿಂದ ತಪ್ಪಿಸುವುದಕ್ಕೂ ದುರ್ಮಾರ್ಗಿಗಳನ್ನು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ದಿನದ ತನಕ 2:9. 2 பேதுரு 2:9. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின் 1 பேதுரு 2:9. யாரா நம்ம? யார் ನಾವು? நம்ம யாராம்ப? ನಾವು ಯಾರು? நீங்களோ ನೀವು அந்தகாரத்திலிருந்து ಅಂತಕಾರದಿಂದ ஆச்சரியமான ஒளியிடத்திலே வரவழைக்கப்பட்ட ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಬೆಳಕಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿ புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அதிசಯಗಳನ್ನು ತಿಳಿಸುವುದಕ್ಕೆ தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ರಾಜ್ಯ ವಂಶದವರಾದ ஆசாரியர்களும் ಯಾಜಕರು வேற யாராம் ஆசாரியர்களும் பரிசுத்த ஜாதியுமாயும் ಪರಿಶುದ್ಧ ಜಾತಿಯಾಗಿ அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் ಅವರಿಗೆ ಮೀಸಲಾದ ಜನವೂ ಆಗಿದ್ದೇವೆ. நாங்க தான் நாவே அந்த லேவியர்கள், நாவே யாஜகரு, நாங்கள் தான் அந்த ஆசாரியர்கள். ನಾವೇ ಯಾಜಕರು, உடன்படிக்கையையும் மகிமையும் சுமக்க வேண்டியவர்கள் நாங்கள் தான். ಮಂಜೂಷವನ್ನು ಉಡன்பಡಿಕೆಯನ್ನು நாம் ஒவ்வொருவரும் மகிமையை சுமக்க வேண்டியவர்கள். ಒಬ್ಬೊಬ್ಬರು ಮಹಿಮೆಯನ್ನು நாம் ஒவ்வொருவரும் மகிமைக்கு பாத்திரவான்கள். ಒಬ್ಬೊಬ್ಬರು ಮಹಿಮೆ நாம் ஒவ்வொருவரும் மகிமையை கடத்தி கொண்டு போக வேண்டியவர்கள். ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಬೇಕಾದವರು, குடும்பத்துக்கு மகிமையை கொண்டு வர வேண்டியவர்கள், ಎಲ್ಲರಿಗೂ ಮಹಿಮೆಯನ್ನು ಕೊಂಡು ಬರಬೇಕು. பிள்ளைகளுக்கு தேவ மகிமையை காண்பிப்பவர்கள், ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು சபைக்கு தேவ மகிமையை காண்பிக்கிறவர்கள், ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು வேலை ஸ்தலத்துக்கு தேவ மகிமையை கொண்டு போகிறவர்கள், ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು சொந்தங்களுக்கு மகிமையை கொண்டு போகிறவர்கள், ಅವರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಕೊಂಡು ಹೋಗುವರು. அப்படியானால் ಹಾಗಾದ್ರೆ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ದೇವರೇನು ಹೇಳ್ತಾರೆ? நீங்க லேவியர்கள் மாத்திரம் தான் இதை சுமக்கணும். ನೀವು ಯಾಜಕರು ಮಾತ್ರ ಇದನ್ನು ಒತ್ತುಕೊಳ್ಳಬೇಕು. ஐயோ ஆண்டவரே, ಅಯ್ಯೋ ದೇವರೇ, தெரியாம செஞ்சிட்டேன் ஆண்டவரே, ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ, தெரியாம மாட்டை கட்டி விட்டேன் ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ஆண்டவரே, ಎತ್ತನ್ನ ಕಟ್ಟಿಬಿಟ್ಟೆ, இது எனக்கு மறந்து போச்சு ಇದು ஆண்டவரே, ನನಗೆ ಮರೆತು ಹೋಯಿತು, இது எனக்கு ஞாபகம் வரல ಇದು ஆண்டவரே, ನನಗೆ ನೆನಪಿಲ್ಲ. இவ்வளோ பைபிள் வாசிச்ச எனக்கு ಇಷ್ಟು ಬೈಬಲ್ ಓದಿದ ನನಗೆ இந்த மகிமை வசனத்துல இருக்கிறத கண்டுபிடிக்க முடியல ஆண்டவரே. ಈ ಮಹಿಮೆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇರೋದು, அதனால ஆக குறைஞ்ச மாட்டுக்கிட்ட போயிட்டு ஆண்டவரே, ಆದ್ದರಿಂದ ಎತ್ತಿನ ಬಳಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟೆ. இப்ப தாவீது சொல்றான், ಇವಾಗ ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, 12ஆம் வசனம் வாசிப்போமா, 14ஆம் வசனம் வாசிப்போமா. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு, இல்ல 15 14 1 சாமுவேல் 1 நாளாகமம் 15 14. அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். ரைட், 15ஆம் வசனத்தையும் வாசிப்போம். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, சாரி 13 முதல் வசனம். முதலில் நீங்கள் நல்லா கேட்டுங்க, இந்த வசனத்தை எல்லாரும் நன்றாய் பாருங்கள். தமிழ்ல மாத்திரம் வாசிப்போம். தெலுங்கு என்ன மொழி? கன்னடாவா? கன்னடாவோ அதுல நீங்க என்ன செய்யுங்க, பார்த்துக்கோங்க. பைபிள்ல தமிழ்ல வாசிக்கிறப்ப தெளிவா கேளுங்க. இப்ப தாவீது சொல்றான், ಇವಾಗ ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, முதலில் நீங்கள்
முதல் தடவை நம்ம ஃபெயில் ஆகுனதுக்கு என்ன தெரியுமா காரணம்? ಮೊದಲನೇ ಸಾರಿ ನಾವು ಫೇಲ್ ಆದ ಕಾರಣ ಏನು? அதை சுமக்காதபடியினாலும், நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யாதனால, ನಾವು ಮಾಡಬೇಕಾದ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡದೇ ಇರುವ ಕಾರಣ, நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஆ, நியாயமானபடியே ஆ, தேடாத போனபடியினாலும் ஆ, அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றார். என்னவாம்? நாம் நியாயத்தின்படி அவரை தேடாதபடினால் ನ್ಯಾಯದ ಪ್ರಕಾರ ಅವರನ್ನು ಹುಡುಕದೆ ಹೋದ ಕಾರಣ நமக்குள்ளே அவர் அடியை உண்டு பண்ணினார். ನಮ್ಮಲ್ಲಿ ಅವರು ಏಟನ್ನು ಕೊಟ್ಟರು. இன்னைக்கு அடி விழுகுதா? ಇವತ್ತು ಏಟು ಬೀಳ್ತಾ ಇದೆಯಾ? எடைக்கெட அடி விழுகுதா? ಯಾಕೆ ಅವಾಗ ಏಟು ಬೀಳ್ತಾ ಇದೆಯಾ? எடைக்கெட எங்கேயாவது ஒரு கொட்டுன்னு தலையில விழுகுதா? ಎಲ್ಲಾದ್ರೂ ಅವಾಗ ತಲೆ ಮೇಲೆ ಏಟು ಬೀಳ್ತಾ எடைக்கெட ಇದೆಯಾ? ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு வீழ்ச்சி வருதா? ಅವಾಗ ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವನದಲ್ಲಿ ಬೀಳ್ತಾ ಇದೆಯಾ? எடைக்கெட தொழில்ல ஒரு வீழ்ச்சி வருதா? ಅವಾಗ ಕೆಲಸದಲ್ಲಿ ಬೀಳ್ತಾ ಇದೆಯಾ? எடைக்கெட வருமானத்துல ஒரு வீழ்ச்சி வருதா? ಅವಾಗ ಬರುವಾನದಲ್ಲಿ ಒಂದು எடைக்கெட ஆரோக்கியத்துல ஒரு வீழ்ச்சி வருதா? ಅವಾಗ ಆರೋಗ್ಯದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗ್ತಾ ಇದೀರಾ? எடைக்கெட மகிழ்ச்சியில ஒரு வீழ்ச்சி வருதா? ಅವಾಗ ಸಂತೋಷದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗ್ತಾ ಇದೀರಾ? எடைக்கெட குடும்பத்துல ஒரு வீழ்ச்சி வருதா? ಅವಾಗ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬೀಳ್ತಾ ಇದೀರಾ? லேவியராகிய ஆசாரியர்களாகிய நாங்கள் சரியாய் செய்ய வேண்டியதை செய்யாதபடினா, ಯಾಜಕರಾದ ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರುವ ಕಾರ್ಯವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡದೇ ಇರುವ ಕಾರಣ, ஆகையினாலே தேவன் சொல்லுகிறார், அங்கே தாவீதை கொண்டு அவர் நம்மை அடித்ததற்கு காரணம் இதுதான். ದಾವಿದನ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಅವರು ಒಡೆದಿದ್ದಕ್ಕೆ நம்ம ಕಾರಣ ಇದೆ. அடிச்சதுக்கு காரணம் இதான். ಒಡೆದಿದ್ದಕ್ಕೆ ಕಾರಣ ಇದೆ. அடே நம்ம தேவ பிரசன்னத்தை தேடி போனது சரி, ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗಿದ್ದು ಸರಿ. அத சரியா தேடி போனோமா? ಅದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಹುಡುಕಿ அத ಹೋಗಿದ್ದೀವಾ? சரியா தேடி போனோமா? ಸರಿಯಾಗಿ ಹುಡುಕಿ ಹೋಗಿದ್ದೀವಾ? தேவன் விரும்புகிற பிரகாரமாய் தேடி போனோமா? ದೇವರು ಇಷ್ಟಪಡುವ ಪ್ರಕಾರವಾಗಿ ಹುಡುಕಿ ಹೋಗಿದ್ದೀವಾ? இதுதான் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி. ಇದೇ ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೇಳುವಂತ ಪ್ರಶ್ನೆ. தாவீது ரொம்ப நல்ல முயற்சி. ದಾವಿದನಿಗೆ ತುಂಬಾ ಅದು ಒಳ್ಳೆ ಪ್ರಯತ್ನ. தாவீதை போல நல்ல முயற்சி தேவனுக்காக எடுத்தவன் ஒருத்தரும் இல்ல. ದಾವಿದನ ಹಾಗೆ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಎತ್ತಂತ ಪ್ರಯತ್ನ ಒಬ್ಬನೂ ಇಲ್ಲ. அதனாலதான் ஃபாதர் பாடுறாரு, ಆದ್ರಿಂದಲೇ ಫಾದರ್ ಆಡ್ತಾರೆ, பரலோகம் போவேன் தாவீத பாப்பேன் பாட சொல்லி கேப்பேன். வணங்குதா? அந்த பாட்டு பாடுறீங்களா இங்க சபையில்? எனக்கு தெரியாது. ஃபாதர் ஒரு பாட்டு படிக்க, பரலோகம் போனா கட்டாயம் தாவீதை பார்த்தா ஐயா ஒரு பாட்டு படியா. ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ದಾವಿದನ್ನು ನೋಡ್ತೀನಿ, ಅವರನ್ನು ಹಾಡು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತೀನಿ. தாவீதை பார்த்து ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன், ನನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕವನು. அவன் பாவம் செய்ததெல்லாம் உண்மைதான், ಪಾಪ ಮಾಡಿದ್ದು ನಿಜಾನೇ, தவறு செய்ததெல்லாம் உண்மைதான், ಮಾಡಿದ್ದು ನಿಜಾನೇ, அவன் பர்சேபாலோட பிரச்சனை பட்டது உண்மைதான், ಬೆತ್ಷೆಬಾಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದು அவன் ನಿಜಾನೇ, எல்லாரையும் கொலை பண்ணது உண்மைதான், ಎಲ್ಲರನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿದ್ದು அவன் ನಿಜಾನೇ, ரத்த கையோட இருந்தது உண்மைதான், ರಕ್ತದ ಕೈಯಿನೊಂದಿಗೆ ಇದ್ದಿದ್ದು ನಿಜ. ஆகையாலதான் அவனுக்கு கோயிலே கட்ட விடல. நான் ಆದ್ದರಿಂದಲೇ ಅವನು ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟೋದಕ್ಕೆ ಬಿಡಲಿಲ್ಲ. தேவாலயம் நீ கட்ட சரிப்பட்டு வர மாட்டே தம்பி. ದೇವಾಲಯವನ್ನು ನೀನು ಕಟ್ಟೋದಕ್ಕೆ ಸರಿ ஒரு ಬರೋದಿಲ್ಲ. தவறும் செய்யாத உன் மகன் தான் கட்டணும். ಒಂದು ತಪ್ಪು ಮಾಡದೇ ಇರುವ ನಿನ್ನ ಮಗ நீ ಕಟ್ತಾನೆ. நிறைய பேரை வெட்டி கொத்தி நாட்டை கிளீன் பண்ணி ரொம்ப ரத்த கரையோட இருக்கிற. ಹೆಚ್ಚಾದ ಜನರನ್ನು ಕೊಂದು ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ರಕ್ತವು ಹೆಚ್ಚಾಗಿದೆ. ஆனாலும் ஐ லவ் யூ அப்படி. ಆದ್ರೂ ಕೂಡ ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀನಿ. ஆண்டவர் இவ்வளோ செஞ்ச உன்னை நான் நேசிக்கிறேன் தெரியுமா? ಇಷ್ಟು ಮಾಡಿದ್ರು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀನಿ. ಯಾಕೆ நீ ಗೊತ್ತಾ? உன் தவறை உடனடியாய் உணர்கிற. ನಿನ್ನ ತಪ್ಪನ್ನು ತಕ್ಷಣ ನೀನು ತಿಳಿದುಕೊಂಡೆ. என்ன பெரிய பாவம் செஞ்சாலும் ಅನೇಕರು ಪಾಪ ಮಾಡಿದ್ರು. ஐயோ ஆண்டவரே, இதோ என் தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னே பாவத்தோடு நான் உருவாக்கப்பட்டேன். ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಯಾಗೋದಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். ತಾಯಿ ನನ್ನನ್ನು ಪಾಪದಲ್ಲಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ஐயோ என்னை க்ளீன் பண்ணுங்க ஆண்டவரே, ನನ್ನನ್ನು ಸರಿ ಮಾಡಿ என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, ನನ್ನನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸು, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ನನ್ನನ್ನು ஆண்டவரே, ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿ, நான் உங்களிடத்துல வரணும் ನಾನು ஆண்டவரே. ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರಬೇಕು. ஆகாமிய கூடாரத்திலே ಆಗಾಮಿಯ ಗೂಡಾರಗಳಲ್ಲಿ 1000 நாள் இருப்பதை பார்க்கிறோம். 1000 ದಿವಸ ವಾಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ஒரு நாள் உம்முடைய சமூகத்துல இருப்பது எனக்கு மேலாண்டவரே. ದಿವಸ ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇರೋದು உங்க ಮೇಲು. சமூகம் எனக்கு போதும், ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖ ಸಾಕು. நீங்க போதும் ஏசையா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே விட்டாத ஓ, தேனிலும் இனிமையே விட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான்
சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை பேர், எத்தனை வீடுகளிலே தேவ சமூகம் நம் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கு. ಎಷ್ಟು ಜನರ ಮನೆಗಳಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖವು ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಆಚೆ ಹೋಗಿದೆ. நம்முடைய கீழ்ப்படியாத பிள்ளைகள் நிமித்தம், ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಡದೇ ಇರುವ ಮಕ್ಕಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ, கீழ்ப்படியாத கணவன் நிமித்தம், ತಗ್ಗಿಸಿಕೊಡದೇ ಇರುವ ಗಂಡನ ಮುಖಾಂತರವಾಗಿ, கீழ்ப்படியாத மனைவியின் நிமித்தம், ತಗ್ಗಿಸಿಕೊಡದೇ ಇರುವ ಹೆಂಡತಿಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ, கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து நடுங்காத பிள்ளைகளின் நிமித்தம், ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ ನಡುಗದೇ ಇರುವ தேவனுடைய மகிமை இன்றைக்கு வீடுகளை விட்டு, சபைகளை விட்டு, நம்முடைய வாழ்க்கையை விட்டு அநேக நேரங்களிலே போய்விடுகிறது. ದೇವರ ಮಹಿಮೆಯು ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಅನೇಕ ಸಾರಿ ಹೋಗಿದೆ. அதனால நாங்கள் வேறு வேறு முறைகளிலே இந்த மகிமையை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறோம். ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಮಹಿಮೆಯನ್ನು ಕೊಂಡು ಬರಲು ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತೇವೆ. கருத்தையிலே கொண்டு வர பார்க்கிறோம், ನಾವು ಎತ್ತಿನ ಮೇಲೆ ತರೋಣ, ஆட்டோல கொண்டு வர பார்க்கிறோம், ನಾವು ಕುರಿಯೊಂದಿಗೆ ತರೋಣ, கார்ல கொண்டு வர பார்க்கிறோம், ಕೊಂಡು ಬರೋಣ, டூ வீலர்ல கொண்டு வர பார்க்கிறோம். இல்ல, இது லேவியர்கள் தோளிலே சுமக்க வேண்டியது. ಇದು ಯಾಜಕರು ಹೆಗಲ ಮೇಲೆ ಹೊತ್ತುಕೊಳ್ಳಬೇಕಾದದ್ದು. தேவனுடைய பெட்டியை தோளிலே சுமக்கும்படி தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். ಮಂಜುಷವನ್ನು ತೋಳಿನ ಮೇಲೆ ಹೊತ್ತುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ ದೇವರ ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அருமையான லேவியர்களே, ஆசாரியர்களே, ನನ್ನ ಪ್ರಿಯವಾದ ಯಾಜಕರೇ, தேவனுடைய மகிமை உங்க வீட்டிலே நீங்கள் தோளிலே சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ಮಹಿಮೆಯನ್ನು ನಿಮ್ಮ ತೋಳಿನ ಮೇಲೆ ಹೊತ್ತುಕೊಳ್ಳಬೇಕು. எப்பொழுதும் இந்த தேவ மகிமை உங்களோடு இருக்கட்டும். ಯಾವಾಗಲೂ ಈ ದೇವರ ಮಹಿಮೆ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರಲಿ. யார் யார் வீட்டிலெல்லாம் தேவ மகிமை இருக்கிறதோ, ಯಾರ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ ಇದೆಯೋ, அந்த பெட்டி நிமித்தம் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். ಮಂಜುಷದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಮನೆ அந்த பெட்டி நிமித்தம் அவனும் அவன் வீடும் ஆசீர்வதிக்கப்படும். ಆ ಪೆಟ್ಟಿಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅವನ ಮನೆಯು ಆಶೀರ್ವಾದ. அந்த பெட்டி நிமித்தம் அவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ಮಂಜುಷದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅವನ ಮನೆಯ ಮಕ್ಕಳು ಆಶೀರ್ವಾದ. அந்த மகிமை நிமித்தம் அவனுடைய தொழில், அவனுடைய ஆரோக்கியம் ஆசீர்வாதமாகிறது. ಆ ಮಂಜುಷದ ಪೆಟ್ಟಿಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅವನ ಆರೋಗ್ಯವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತೆ. யாவரும் எழுந்திருப்போம். ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಲ್ಲೋಣ. இந்த காலை வேளையிலே ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ தேவனுடைய மகிமையை இழந்து போய்விட்டேன். ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஆண்டவரே, நான் உம்முடைய மகிமையை நான் கொஞ்சம் இழந்து போய்விட்டேன். ನಿಮ್ಮ ಮಹಿಮೆಯನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஆனா வேற வேற முறையில் அந்த மகிமையை கொண்டு வர யோசிக்கிறேன். ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಹಿಮೆಯನ್ನು ಕೊಂಡು வேற வேற முறையில் கொண்டு வர ட்ரை பண்றேன். ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಂಡು ಬರಲು ஆனா அது ஃபெயில். ಆದ್ರೂ ಕೂಡ ಸೋಲು. அது ஃபெயில். ಅದು ಸೋಲು. இல்லை. ಇಲ್ಲ. நீ தோளிலே சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். ಹೆಗಲ ಮೇಲೆ நீ ಹೊತ್ತುಕೊಳ್ಳಬೇಕು. தோளிலே சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ சாதாரண மனிதன் அல்ல. நீ தேவனுடைய மகிமையை சுமக்கிற, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற தேவ அபிஷேகம் பெற்றவன். ದೇವರ ಮಂಜುಷವನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವಂತೆ ದೇವರಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟವನು. உன்னை நம்பிதான் இந்த பெட்டியை கொடுத்திருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ನಂಬಿ ಈ ಪೆಟ್ಟಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த காலை வேளையிலே ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ தாவீது ரொம்ப நல்லவனையா, ದಾವೀದನು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವನು, ரொம்ப நல்லவையா, ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವನು, ஆண்டவருக்காக ரொம்ப வைராக்கியமா இருந்தவன், ದೇವರಿಗೋಸ್ಕರ ವೈರಾಗ್ಯವಾಗಿದ್ದವನು, வசனத்தை வசனமா வாழ்ந்தவன், ವಾಕ್ಯವನ್ನು ವಾಕ್ಯವಾಗಿ ಜೀವಿಸಿದವನು. ஆனால் ಆದರೂ இந்த மகிமை விடயத்திலே அவன் மறந்து போனான். ಈ ಮಹಿಮೆಯನ್ನು ಆತನು ತರುವುದನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟ. இதை எப்படி செய்ய வேண்டும் என்று மறந்து போனான். ಹಾಗೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟ. நன்றாய் ஞாபகம் வைத்துக் ಚೆನ್ನಾಗಿ கொள்ளுங்கள். ನೆನಪಿಟ್ಕೊಳ್ಳಿ. முறைப்படி தேவனை தேட கற்றுக்கொள்ளுவோம். ಕ್ರಮದ ಪ್ರಕಾರವಾಗಿ ದೇವರನ್ನು, முறைப்படி தேவனை கற்றுக்கொள்ள விரும்புவோம். ಕ್ರಮದಿಂದ ಅದನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. தேவன் நியமித்திருக்கிற சபையின் முறைப்படி, தலைமைத்துவத்தின் முறைப்படி கர்த்தரை தேட ஒப்புக்கொடுப்போம். ದೇವರು ಏರ್ಪಡಿಸಿರುವಂತ ಪ್ರಕಾರವಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕಬೇಕು. கர்த்தர் நம்மை, நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்கட்டும். ದೇವರು ನಮ್ಮನ್ನು, ನಮ್ಮ ಮನೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நம்முடைய ஆட்சி ஆசீர்வதிக்கப்படட்டும். ನಮ್ಮ ಆಡಳಿತ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಲಿ. நம்முடைய வீடு, தேசம் ನಮ್ಮ ஆசீர்வதிக்கப்படட்டும். ದೇಶವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಲಿ. இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ದೇವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳೋಣ, நான் உங்ககிட்ட வாரேன் ஆண்டவரே, ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರ್ತೀನಿ. கொஞ்சம் மகிமை வெளியே போயிருச்சு ನಿಮ್ಮ ஆண்டவரே, ಮಹಿಮೆ ಆಚೆ ಹೋಗಿದೆ ದೇವರೇ. கொஞ்சம் மகிமை என்னை விட்டு போயிருச்சு ஆண்டவரே, ಮಹಿಮೆ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಆಚೆ ಹೋಗಿದೆ. மறுபடியும் அந்த மகிமை எனக்கு வேணும் ஆண்டவரே, ಮಹಿಮೆ ನನಗೆ ಬೇಕು. மறுபடியும் அந்த மகிமை எனக்கு வேணும். ಮತ್ತೆ ಆ ಮಹಿಮೆ ನನಗೆ மறுபடியும் ಬೇಕು. அந்த உடன்படிக்கை பெட்டி என் வீட்டுக்கு வரணும். ಮತ್ತೆ ಆ ಮಂಜುಷದ ಪೆಟ್ಟಿ ಮನೆಗೆ எங்க ಬರಬೇಕು. சபைக்கு வரணும். ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬರಬೇಕು. நாங்க வேலை செய்யற இடத்துக்கு வரணும். ಕೆಲಸ ಮಾಡುವ ಸ್ಥಳಕ್ಕೆ எங்க ಬರಬೇಕು. மகனுடைய வாழ்க்கையில வரணும். ಮಗನ ಜೀವನದಲ್ಲಿ என் ಬರಬೇಕು. கணவனுடைய வாழ்க்கையில வரணும். ಗಂಡನ ಜೀವನದಲ್ಲಿ என் மனைவியுடைய வாழ்க்கையில வரணும். ಹೆಂಡತಿಯ ಜೀವನದಲ್ಲಿ எங்களுடைய ಬರಬೇಕು. உறவுகள் வாழ்க்கையில வரணும். ಸ್ವಂತದವರ ಜೀವನದಲ್ಲಿ முறைப்படி வரணும். ಕ್ರಮದ ಪ್ರಕಾರವಾಗಿ லேவியராகிய நான் அதை சுமக்கணும். ಯಾಜಕರಾದ ನಾನು ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕು. கொஞ்சம் நான் மறந்துட்டேன். ಸ್ವಲ್ಪ ಮರೆತು கொஞ்சம் நான் மறந்துட்டேன். ಸ್ವಲ್ಪ ಮರೆತು ಬಿಟ್ಟೆ. இது ஏன் வேலை இல்லைன்னு ಇದು நினைச்சிட்டேன். ನನ್ನ ಕೆಲಸ ಅಲ್ಲ இது ಅನ್ಕೊಂಡೆ. ஏன் வேலை இல்லைன்னு மறந்துட்டேன். ಕೆಲಸ ಅಲ್ಲ ಅಂತ ಮರೆತು ஐயோ ಬಿಟ್ಟೆ. ஆண்டவரே, தேவரே, இன்றைக்கு நீ பேசி ಇವತ್ತು இருக்கிறீர். ನೀವು ಮಾತಾಡಿದ್ದೀರಾ. இந்த பொறுப்பு என்னுடையதல்லவா? ಈ
ಜವಾಬ್ದಾರಿ இந்த ನನ್ನದು, பொறுப்பு என்னுடையதல்லவா? ಜವಾಬ್ದಾರಿ ನನ್ನದು. பொறுப்பை தவறி போனேனே, ಈ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು பொறுப்பை ತಪ್ಪಿಸಿಕೊಂಡೆ. தவறி போனேனே, ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡೆ. ஆகையினாலே இப்பொழுது அடி வாங்கி இருக்கிறேனே, ಆದ್ದರಿಂದ ಇವಾಗ ಏಟನ್ನು ஆகையினாலே நீர் என்னை அடித்திருக்கிறீரே. ನೀವು ನನ್ನನ್ನು ಹೊಡೆದಿದ್ದೀರಾ. ஐயா, ஐயா, நான் மறுபடியும் இடத்தில் வருகிறேன், ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರ್ತೇನೆ, மறுபடியும் இடத்தில் வருகிறேன். ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರ್ತೇನೆ. நீங்கள் தான் என்னை பலப்படுத்தணும் ஐயா, ನೀವೇ ನನ್ನನ್ನು நீங்க ಬಲಪಡಿಸಬೇಕು. தான் தைரியப்படுத்தணும் ஆண்டவரே, ನೀವೇ ನನ್ನನ್ನು ಧೈರ್ಯಪಡಿಸಬೇಕು. நீங்க தான் உங்க மகிமையினால என்ன மூடணும் ஆண்டவரே. ನೀವೇ ನಿಮ್ಮ ಮಹಿಮೆಯಿಂದ என் ಮುಚ್ಚಬೇಕು. பிள்ளைகளை மூடுங்க, ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಮುಚ್ಚಿ, என் குடும்பத்தை மூடுங்க. ಕುಟುಂಬವನ್ನು ಮುಚ್ಚಿ. ஓ மகிமை உமக்கன்றோ, எல்லாரும் கரங்களை உயர்த்தி மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை சொல்லுங்க, இரண்டு கரங்களை உயர்த்தினவர்களாக எல்லாரும் சொல்லுமா, மகிமையை பெற்றுக் கொள்ளும்படி. ஓ என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, விலையேற பெற்ற மாட்சிமை உமக்கன்றோ, ஓ மகிமை உமக்கன்றோ. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எங்களோடு பேசியிருந்தார். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. எங்களை மறுபடியும் ஆண்டவருடைய அந்த மகிமைக்கு கொண்டு வருவோம். ಮತ್ತೊಮ್ಮೆ ನಮ್ಮನ್ನು ಆತನ ಮಹಿಮೆ ಒಳಗಾಗಿ ನಮ್ಮನ್ನು எங்களுடைய ಕೊಂಡು ಬರೋಣ. குடும்பத்தை அந்த மகிமைக்கு கொண்டு வருவோம். ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಆತನ ಮಹಿಮೆ ಕೆಳಗೆ ಕೊಂಡು ಬರೋಣ. எங்களுடைய சபையை அந்த மகிமைக்கு கொண்டு வருவோம். ನಮ್ಮ ಸಭೆಯನ್ನು ಆ ಮಹಿಮೆಯ ಒಳಗಾಗಿ கடந்து போன உடன்படிக்கை பெட்டி மறுபடியும் வரட்டும். ಮಂಜುಷವು ಮತ್ತೆ ಆತನ ಮಹಿಮೆ ಒಳಗೆ ಬರಲಿ. பெலிஸ்தருடைய வீட்டிலே இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி வரட்டும். ಕ್ರಿಸ್ತರ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವ ಆ ಮಂಜುಷವು ಬರಲಿ. அந்த ஆசீர்வாதம் நமக்கு வர, ಆಶೀರ್ವಾದವು ನಮಗೆ ಬರಲು, தேவ மகிமை நம்மை மூடுவதாக. ದೇವರ ಮಹಿಮೆ ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚಲ್ಪಡಲಿ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ಆಮೆನ್. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. ಒಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ಆಮೆನ್. ನಾವೆಲ್ಲರೂ ಹಾಗೆ ಒಂದು ನಿಮಿಷ ಕೂತ್ಕೊಳ್ಳೋಣ.